நம்முடைய 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாம் நஞ்சுவிடு தூது என்கின்ற சாஸ்திரத்தினை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வகுப்பில் 90வது கண்ணியிலிருந்து தொடங்கி சில வரியில் நிறுத்தியிருந்தோம். அந்த 90வது கண்ணியிலிருந்து என்ன தொடங்குகின்றதுன்னா, ஞானாசிரியனுடைய பவனியை கண்டு அந்த பெண் எப்படி மயங்குகின்றாள் என்பதை பார்க்கிறோம். இங்கு பெண் என்று காட்டப்படுபவள் ஆன்மா, ஞானாச்சாரியன் சிவபெருமான். இதுதான் உருவகம். இதே நீங்கள் திருக்கோவையார் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே அப்படியே உள்டாவாக இருக்கும். திருக்கோவையாரில் தலைவி தான் சிவபெருமான், தலைவன் உயிர். ஏன்னா பொதுவாக நாம் சாமியை தலைவன் என்று பார்ப்பதுதான் வழக்கம். தலைவனாக இருக்கக்கூடிய சாமியை போய் தலைவியாக பாவிக்கலாமா அப்படின்னா இது உல்டா. என்னன்னா, சிவபெருமானை அடைய வேண்டிய ஏக்கத்தோடு உயிர் இருப்பது, அந்த ஏக்கத்தோடு இருப்பவன் தலைவன். அது பெண்ணை போய் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவன் தலைவன், அவளுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் தலைவன். பெண் வீட்டுக்குள்ளே இருப்பான், அப்போ பல கட்டுக்காவல்களை தாண்டி வர வேண்டிய வெளியில். அதனால் தலைவியை இறைவனாக பாவிக்கிறோம், அங்கே தலைவனை ஆன்மாவாக பாவிக்கிறோம். தலைவனை இறைவனிடத்தை தலைவியிடத்தை அழைத்து செல்லக்கூடியவராகிய தோழியை திருவருளாக பாவிப்பது வழக்கம். விளக்கம் புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு அங்கே உள்ள பாவனை. இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்கக்கூடிய தலைவியை உயிராகவும் பவனி வரக்கூடிய ஞானாச்சாரியன் சிவபெருமானாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாக நம்ம அகத்துறை விஷயங்களில் இலக்கியம் வந்ததுனால, திருமுறைகளில் வந்ததுனால இந்த பாவனை தான். நம்ம இது முழுக்கவே அது பேர் என்ன, திருவாரூர் மும்மணி கோவைன்னு ஒரு நூல் இருக்குது நம்மக்கிட்ட, சேரமான் பெருமாள் நாயனாருடைய நூல். அந்த நூல் முழுக்கவே அகத்துறை தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சாமி பற்றின குறிப்பே இருக்கும். பெரிய பாட்டு அது. திருவாரூர் மும்மணி கோவையில் முதல் பாட்டே ரொம்ப அற்புதமான பாட்டு, திருவாரூர் மும்மணி கோவை. நான் சொல்றது 11ஆம் திருமுறையில் உள்ள ஒரு பாட்டு இது. அகவல் விரிகடல் பருகி அலறுபட்டன கருநிறமேகம் கல்முகடேரி நுண்தொளி பொழிய நோக்கி ஒன்தொடி புலங்குழை மின்ன புருவவில்லிட்டு இளங்கழிற் செவ்வாய் கோபம் ஒருதர கைத்தலம் என்னும் காந்தல் மலர முத்தில கயிறனும் முல்லை அரும்ப குழலும் சுணங்கும் கொன்றை காட்ட எழிலுடை சாயல் இளமையில் படைப்ப உன்னிறை உயிர்ப்படும் ஊதை ஒருதர கண்ணீர் பெருமழை பொழிதலின் ஒன்னிற அஞ்சனத்து கொழுஞ்சேர் அலம்பி எஞ்சாமணியும் பொன்னும் மாசரு வைரமும் அணிகலர் அகிலும் ஆரமும் உறிஞ்சி கங்கை என்னும் குவட்டிடை இழிதர பொங்கு புயல் காட்டியாலே கங்கை வருவிசை தவிர்த்த வார்த்தடை கடவுள் அறிவபாகத்து அண்ணல் ஆரூர் எல்லையில் இரும்பலி சொரியும் கல்லோ சென்ற காதலர் மனமே. இதான் பாட்டு. இந்த பாட்டில் என்ன கருத்து இருக்குன்னா, தலைவியை பற்றின வர்ணனை தான் முழுக்கவே. அவள் அப்படி இருக்கா, எப்படி இருக்கா, அந்த லட்சணத்தில் இருக்கா, இந்த லட்சணத்தில் இருக்கா, அந்த அழகாக இருக்கா, இந்த அழகாக இருக்கா, இப்படியெல்லாம் முழுக்க வர்ணித்துவிட்டு அவள் என்ன சொல்லுகின்றா, இப்படிப்பட்டனா கஷ்டப்படுறேன். எப்படி கஷ்டப்படுறேன்? அழுகிறேன் அவனுடைய பிரிவுனால. அப்போ அவன் பிரிந்து போனவன் என்னை திரும்பி வந்து பார்க்க மாட்டானே, அப்போ அவன் மனசு கல்லாக இருக்கும் போல் இருக்குன்னா. எப்படி சார் கல்லாக இருக்குன்னா, ஆரூர் எல்லையில் சிவபெருமானுக்கு பலி போடுவதற்கு பலிபீட கல் வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கல் போல அவன் மனசு இருக்கு போல இருக்கு என்று அவன் பாடுறான். இவ்வளோதான் இதில் திருவாரூர் பெருமான பத்திர குறிப்பு என்னது தான் இவ்வளோ பெரிய பாட்டுக்குள்ள. அந்த திருவாரூர் பேரு பலி சொரிய கல், அவ்வளோதான். மிச்சம் பூலாம் அந்த அகத்துறை இலக்கிய விஷயம்தான். இந்த இடத்துல எல்லாமே தலைவியினுடைய குறிப்பு எல்லாமே. இது அகத்துறை இலக்கியம் எங்கே திருமுறைக்குள்ள வந்தாலும் அங்கே எல்லாமே என்ன பார்க்கணும், நம்ம நேரடியாக இந்த பவனிலும் பாடப்பட்டிருக்கோம். தலைவி தலைவனாக சிவபெருமானை பாவித்து இயங்குவதும் உண்டு, அது ஒரு வகை. அதுதானே வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி படையினோடு இங்கே ஞானசம்பந்தர் தன்னை தலைவியாக பாவித்துக் கொண்டு தலைவனாக சாமியை பார்க்குறார். இந்த பாடல்லாம் அகத்துறை திருக்கோவையார் மாதிரி. அங்கே தலைவி என்பவள் இறைவனாக பாவிக்கப்பட வேண்டும், தலைவன் என்பவன் ஆன்மாவாக பாவிக்கப்படுவது. இதுதான் வழக்கம். இப்போ சாமி பவனி வருகிறார். யார் அவர்? எப்படி இருக்கிறார்? மட்ட வீழ்த்தார் வானோன் பவனி வர கண்டு பல்வினையேன் ஏனோரும் எத்துதல் கண்டு எத்தினேன். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு விளக்கம் இல்லையா? சிவபெருமான் வரும்பொழுது எனக்கு பக்தியினாலே நான் வழிபாடு இல்லை. அப்பர் சாமியை தன்னை சொல்லிக்கிறார், பக்தி இல்லாதவர் போல தன்னை சொல்லிக்கிறார். அப்பர் சாமியை பார்க்குறோம் நம்ம. அவர் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கன் என்னையின் இகழ வேண்டாம். ஆமாம்,
மைக் ஓடுது அல்லது ஓடிட்டு தான் இருக்கு. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கிற என்னை நீ இகழ வேண்டா அப்படின்னு சொல்லி நான் பக்தி செய்யவில்லை என்று தன்னை குறித்து சொல்கிறார். திருத்தொண்ட நாயனாரும் சகத்தில் நீரிடுவாரை கண்டு நான் நீரிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அகத்தும் புறத்தும் இகத்தும் புறத்தும் இனியாரை காணேன் சகத்தில் நீரிடுவாரை கண்டு யானும் இடுவேன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். அப்போ நாம சிவருமான கும்பிடுவது என்பது நம்மளுடைய பெருமை இருந்து கும்பிடுவது என்பது சொல்லுவது அடியாருடைய பண்பல்ல. அதனால இவர் என்ன சொல்லுகிறார், ஏனையோர் ஏத்த கண்டு யானும் ஏத்தினேன்னு சொல்லுகிறார். ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன் தான் என்னை பார்த்தான் பழையவினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். அப்போ குருநாதனுடைய பார்வையே நமக்கு நம்முடைய மலத்தை நீக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது நயன தீட்சை, சக்ஷு தீட்சை என்று சொல்வார்கள். சக்ஷுனா கண்ணுன்னு அர்த்தம், சக்ஷு தீட்சைன்னு சொல்லுவாங்க. அப்போ குருநாதனுடைய பார்வை, ஏன் குருநாதனுடைய அனுகிரகம் என்ன, நம்ம எவ்வளவுதான் கோடி கோடியாக உட்கார்ந்து படித்தாலும் கூட சாத்திரத்தை ஓதினவருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்தவளம் வந்துருமே, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திருமோ தென்னீர்மையாய் தனிச்சப்பு அப்படிங்கிறது கலட்டக்கூடியாது. அதனால் குருநாதனுடைய பார்வை, குருநாதனுடைய சமீபம், குருநாதனுடைய நினைவு நமக்கு முக்தியை கொடுக்க வல்லது, மலத்தை நீக்க வல்லது. குருநாதனுடைய சமீபத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய தீட்சை தான் நம்முடைய சஞ்சித கன்மாவை நீக்குகிறது. குருநாதர் கொடுத்த திருவைந்தெழுத்து தான் நமக்கு ஆகாமிய வினை வராமல் தடுக்கிறது. குருநாதனுடைய சாமீபியம், குருநாதனுடைய நினைவு தான் நமக்கு பிராரத்த கன்மாவை முடிவுபடுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதனால நீத்தான் நினைவு வேறு ஆக்கினான். அது என்ன நினைவு வேறு ஆக்குவதில் என்றால், என்னுடைய நினைவு சிவபெருமானுக்கே ஆக்கினான். இப்போ வேறு நினைவுகள் இருந்த, உலகியல் நினைவில் இருந்த, அது என்னவா ஆகிவிட்டார், சிவபெருமானுக்குரிய ஆடியோ வருதுங்களா, ஆடியோ வருது. அப்போ ஆக்கினான். ஏத்தறிய 90 வகையில் தொக்கின் துவக்கறுத்தான் என்று சொல்லுவார். இதில் தொக்கு என்பது தோல், தோல் என்பது உடம்புக்கு ஆகி வந்து நிற்குது. 90 என்பது 36 + 60, 36 தத்துவம் 60 தாத்துவிகங்களோடு கூடிய 90. சொல்லுவர் ஐவர்கள்வர் தூணறி விளைய ஒட்டார்னு அப்பரசாமி இவர்கள் எல்லாம் சொல்லுவார். ஐம்புலன்களுடைய தொகுப்பு 90 அறுவர்கள்வர் என்று சொல்வார் அப்பரசாமி. 96 பேரோடு நான் அந்த உடம்புல நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துவக்கறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் நமக்கு வரும், துக்கத்தினாலே வரும். துக்கத்தினாலே வரக்கூடிய கண்ணீருக்கு பெருமை இல்லை, ஆனந்தத்தினாலையும் பக்தியினாலும் வரக்கூடிய ஆறாமுதே நையாரன்னே என்றென்றேன் ஆனரற்று நைகின்றேனே அப்பரசாமி சொல்லுகிறார். துளும்பு கண்ணீரும் மூழ்கி அப்படின்னு சொல்கிறார்கள். மணிவாசகவர்மன் எப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் துதிக்கிறார். அழுது அடி அடைந்த அன்பன் ஆமா, இங்க வரும் ஆனந்த கண்ணீரை கடையால வரும், இங்க வழியும் உண்மைதான், அது உண்மை. துக்கத்தில் அழுதா இங்க வரும் தண்ணீர், ஆனந்தத்தில் அழியும் போது கண்ணு இங்க வழியும், இப்படி வழியும். அதனால கண்ணூறு தேனமுதம் ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் என்று சொல்லுகிறார். என்ன சார் ஆனந்த கண்ணீர்னா சைடில் அப்படின்னு எழுதுறீங்களா? நீங்க பெருமானுடைய புகழை எண்ணி நீங்க மயங்கும் போது கண்ணு தண்ணி இங்கே வழியும், மேக்சிமம் வழியும். அது கம்பல்சரி கிடையாது, அது மேக்சிமம் அதை அனுபவிக்கலாம், அந்த இங்கே வழியறதை அனுபவிக்கலாம். படுத்துக்கிட்டு நீங்க சோகமா எழுதாலும் இப்படி தான் வரும், அது கிடையாது இங்க. அது இப்படி பள்ளத்தை நோக்கி போயிருக்கு, அது கண்ணூறு தேனமுதம்னர். அதனால அழுதால் அவனை பெறலாமே துன்பிலா தொண்டர் கூடி தொழுதழுது ஆடிப்பாடி ஆடிப்பாடும் அன்பலால் பொருளுமில்லை இணையாரனார்க்கே என்ற அப்பர்சாமியோட தேவாரம். அதனால அழுது அடியடைந்த அன்பர் என்ற ஞானசனுடைய மணிவாச பெருமானுக்கு பெயர். அது பிரிவுனாலே அழுகிறார் அவர். மணிவாச பெருமான் அழுதது பிரிவு, அது கிட்டத்தட்ட துக்க கண்ணீர் தான். நாம நாயன்மார்களுடைய சரித்திரங்களை கேட்டு அழ வேண்டும்.
பெருமானுடைய பெருமை, அவருடைய பெருமை எங்கே இருக்கார் அவர், நாம எங்கே இருக்கோம், நம்மையும் எண்ணி ஒரு பொருளாக நம்மையும் ஒரு பொருளாக்கி நகைச்சுவையை ஏற்றி வைத்து அம்மையனுக்கு தெரியவார் அறுபெருவார் அச்சோவே என்று நாம் பெருமானுடைய கருணை எண்ணி நாம் வாழ வேண்டும். நம்மையும் ஒரு பொருளாக்கி நம்மளே இந்த கொண்டத்தில் உட்கார வச்சிருக்கார் இல்லையா. இன்றைக்கு மகாச நேரத்தில் இருக்க தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற இன்றைக்கு நமக்கு தான் அது நாம தானே கொடுப்போம். நாம தான் காட் சூசன் சைல்ட்ஸ் நம்ம தான் இன்னைக்கு. ஆமாம், அதனால கண்ணோரு தேன் அமுதம்னார். கண்களில் வரக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீரில் வரக்கூடிய அமுதம் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கு, அது வேறு அனுபவத்தில் கிடைக்காது அந்த ஆனந்தம் என்பது. ஆனந்த கண்ணீர் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும் தான். அது இங்கே கிடையாது. அது கண்ணூர் தேனமுதம் இல்லை, அது தேனமுதம் இல்லை, அது கண்ணூர் கண்ணீர் தான். அது இது கல்யாணம் பண்ணி தரல நல்ல வேலை அனுப்பி விட்டோமே அப்படிங்கிற லெவலில் கண்ணீர் விடுறது வேற, அது வேற. அதனால கண் ஊறு தேன் அமுதம், உள்ளுக்குள்ளே ஊறக்கூடியதாகி அந்த ஆனந்தத்தை கண் வழியாக அனுபவிப்பது என்ற அர்த்தம். இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைப்பார் அப்படின்னு வயலார் நாயனார் புராணம். வயலார் நாயனார் புராணம் காட்டினான். வெந்நீரும் வேடமும் பூசையுமே நெய்யென்றான். அந்த வேடத்தை கண்டு சென்ற வகுப்புல முதலாம் ஆண்டில் அவர் கேள்வி கேட்டார், ஐயா எல்லாம் வேடம் வேடம்னு சொல்றீங்களா ஐயா, அடியார்களை வழிபாடு பண்ணணும் அடியார்களை வழிபாடுன்னு சொல்றீங்களா ஐயா, இந்த அடியார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னாரு. ஐயா ஒருத்தர் திருவேடம் தெரித்திருக்கிறவங்கள தாங்க நம்ம அடியாராக பார்க்க வேண்டும் சொன்னேன். அடியார் திருவேடம் தெரித்திருக்கவங்க எல்லாரும் அடியாரை போல நடந்து கொள்ளவில்லை ஐயான்னாரு. அடுத்த கேள்வி கேட்டாரு. அதனால திருவேடம் இங்க தொழப்படுவது எதை சொன்னாங்க, வேடமும் பூசையுமே மெய்யென்றான். நீங்க தொழ வேண்டியது வேடத்தை. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க கேட்கறது கேள்வி சரி போல தோணலாம், அடியவர்களை நாம கும்பிட வேண்டும், அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும், அவர்கள் சிவத்தை நினைப்பிக்கிறார்கள், அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவேடம் முதலாட்சமும் திருநீரும் நமக்கு சிவத்தை நினைப்பிக்கிறது. அந்த திருவேடத்தை அடியவர்கள் ஒய்ய பொருட்டு சிவபெருமானே கொடுத்திருக்கிறார். பரந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்த தேவன்குடி தேவர் தேவர் எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்று இந்த திருவேடத்தை காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த திருவேடம் தரித்திருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களா வேணாலும் இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கட்டும் அல்லது ரொம்ப கெட்டவங்களா இருக்கட்டும், அதற்காகத்தான் நமக்கு 2 புராணம் வைத்திருக்கிறார்கள். ஏனாதிநாத நாயனார் புராணமும் மெய்ப்பொருள் நாயனார் புராணமும். அவர்கள் இருவருமே திருவேடத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அதனால அவன் அது வரைக்கும் நெத்தில அந்த அதிசூரன் நெத்தில வச்சிருந்த அந்த பலகையை மறைக்காம காட்டாம வச்சிருந்தான். நரசிங்க முனையரைய நாயனார் அவர் திருவேடத்தை தான் மதிச்சார். அந்த பலகையை விளக்குன உடனே அது வரைக்கும் அவன் தெரியவே பூசினதே இல்லை. பூசிட்டு வந்திருந்தா கூட அது ஃபேக்குன்னு நல்லாவே தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி ஃபேக்குன்னு நினைக்கவில்லை நம்முடைய ஏனாதிநாத நாயனார். பலகையை மணிப்பலகையை விளக்குன உடனே திருநீரை பார்த்தாலே கெட்டேன் பண்டு பாங்கு பகிலாத வெண்ணீற்றின் பொழிவு இவர் நெற்றியில கண்டேன். பண்டு பாங்கு பகிலாத இவர் இதுக்கு முன்னாடி அணியாத திருநீற்றினுடைய பொழிவு இவருடைய நெற்றியில பார்த்த மாத்திரத்துல இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இவன் நம்ம கொள்றதுக்காக தான் பூசிட்டு வந்தான் அப்படின்னு நினைக்காம அண்டர்பிரான் சீரடியார் ஆகினார் அப்படின்னார். திருநீர் பூசிட்டாலே எப்படி பாக்குறாங்களா அவங்கள, அண்டர்பிரான் அவருடைய நோக்கம் கொள்ள வந்த நோக்கம்னு அவருக்கு தெரியுது. அப்போ தெரியலையா, தெரியாமலாம் மணிப்பலகை கீழே விட்டு அந்த வாழை கீழே விட்டு நெஞ்சில வாழ் வாங்குறாரு. அவன் திருட்டு பைய, நிச்சயமா திருட்டு பைய. ஆனாலும் இப்ப வந்திருக்கிறது திருவேடத்துல, அதனால வேடத்துக்கு தான் அங்க மதிப்பு. அதான் அப்பர் சாமிகள் சொல்லுகிறார்கள், எவரேனும் தாமாக விளையாட திட்டனர். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, மாரியம்மன் கோயில் கூட போயிட்டு வாங்க, காளியம்மன் கோயில் கூட போயிட்டு வாங்க, வேற தெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு எந்த ஒரு நாட்டார் வழக்கூடிய தெய்வத்துக்கு எங்க போனாலும் என்ன தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, 90 தான் கையில கொடுப்பாங்க, பூசிட்டு வருவோம். திருநீரை பார்த்தா நீ என்ன பண்ணணும், அவர்கள் திருவேடத்தை நினைப்பிக்கிறார்கள். அது நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா, யானையில வந்துட்டு இருக்காரு நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார், ராஜா உலகத்தாள்ற ராஜா வந்துட்டு இருக்கார். கீழே ஒருத்தர் உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையர் வந்து கொண்டிருக்காரு. ஆகா, இவருக்கு திருநீர் மீது இவ்வளவு ஒரு பற்ற, இப்படி உடம்பெல்லாம் பூசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு இறங்கி ஓடிவே, ஐயா வணக்கம், திருவடியை வணங்கிறேன். உடனே ஒரு பயத்தில் எடுக்கிறார். அவர் வண்ணார், அவர் அடியேனை யார் என்று வணங்குவது, அடியேன் அடிவன் நான் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்றார். ஏன், நான் அள்ளிட்டு வர்றது ஒவ்வொரு மண்ணு, மழை பெஞ்சிச்சு, அது வெள்ளை நிற மண்ணு, அது மழையில கிடந்து மேலெல்லாம் வெள்ளையா தெரியுது சுவாமி, நான் யாரோன்னு நினைச்சு கொண்டு நீங்க என்ன வணங்குறீர்கள், நான் சாதாரண ஒரு வண்ணான்னு தன்னை சொல்லிக் கொண்டார்.
உடனே அப்படி சொல்லாதீங்க, நீங்க திருநீர் பூசவில்லை என்றாலும் திருநீர் பூசியவரை இப்ப என்ன நினைக்க வச்சிங்க இல்லையா, வார வேடம் நினைப்பித்தீர்னார். அவங்கள பார்த்து வார வேடம்னா வழிபடத்தக்கதாகி அந்த திருவேடத்தை இப்ப நினைக்க வச்சிங்க இல்லையா, அதனால நீங்க வணக்கத்தக்கவர் தான் திரும்ப கும்பிட்டார் அவரை பார்த்து. யாரு? உலகத்தை ஆள்ற அரசன். நம்ம கிடையாது, நம்ம வீட்டிலேயே நம்ம காட்சி கிடையாது, உலகத்தை ஆள்ற அரசரே கும்பிடுகிறார். அப்படி எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஒவ்வொராதே உகந்தடிமை திறமே பேசி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்துன்னார். இவர் தேவர் அவர் தேவர்னார். இவங்க திருநீர் நல்லா தீட்சை வாங்கிக்கிட்டு 10 வருஷமா அடியாரா இருக்கிறாங்க. இவங்க இப்போதான் சும்மா பூசிருக்கான், சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு 90 பூசிருக்கான் போல் இருக்கு, அப்படிலாம் நினைக்காதாங்கிற ரப்பர்சாமி. அவன் பூசிருக்கிறது யாருது? சிவபெருமானுடைய உடைய பொருளாகிய திருநீரை பூசியிருக்கிறான். அங்க நீங்க பணிய வேண்டியது சிவபெருமானைத்தான். அதனால வேடமும் பூசையுமே மெய்யன்றான். வேடம் தான் இங்க தொழப்பட வேண்டியது. உள்ள இருக்கிறவருடைய ஆளனை ஆராய்ச்சி பண்ணாத என்று சொல்கிறார்கள். உள்ள இருக்கிற ஆள் அப்படித்தான் இருப்பான், அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. இப்போ அதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கணும், இணங்கக்கூடாது. அதான் பண்ணலாம். வணங்கணும், கும்பிடணும், வழிபாடு செய்யணும். பெருமானே உங்களுக்கு ஏதாவது நான் அடியன் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கணும். இப்போ பார்க்கறதுக்கு உச்சமா இருக்கும், நமக்கு தான் ஆணவமலை மிகுதியா இருக்கே, ருத்ராட்சம் போட்டிருக்கவங்களே திருநீர் மியூசியம் பார்த்தா கும்பிடுறதுக்கு வெக்கமா இருக்கும். ஒரு வாக்கிங் போறோம், ஜாக்கிங் போறோம், ஒரு ரேஷன் கடைக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு 90 பூசி வந்திருக்காருன்னா பார்த்து கும்பிடணும்னு ஆசையா இருக்கு வகுப்பு கேட்டதுனால. ஆனா கும்பிட கை வரல இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? குருவை வணங்க பூசி நின்றேனோ, அதுதான் அது நமக்கு. இப்போ ஏன் வேடம்ங்கிறது யாரு? குருநாதருடைய வடிவம் தானே. அப்போ நம்ம கும்பிடணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாம். அவங்களுக்கு நம்மளே பரிசீலனைக்கு இடம் கொடுக்கலாம். ஐயா நீங்க முன்னாடி நின்று வாங்கி செல்லுங்கள் சொல்லலாம். ஐயா ஒரு 10 ரூபா குறையுதா, இதை நான் பண்ணட்டுமா, நான் பைய தூக்கிட்டு வரட்டுமா ஐயா அப்படின்னு அவங்களுக்கு உபகாரம் பண்ணலாம். இவன் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அவருக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? சுவாமிக்கு தெரியும். பட்டோலை திட்டும்படி ஒரு தெரியும். ஓ, நம்ம திருநீரை பார்த்தா இவன் அழகா வழிபாடு செய்கின்றானே, இவனுடைய கண்மத்தெல்லாம் நம்ம குறைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சாமி எழுதிப்பார் கணக்கில். அதனால அந்த திருவேடத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார். அந்த வேடம் கைத்தொழில வீடு எளிதாமையினார். வீடு செல்வது கடினம், அது எளிதாக்குவது வேடம். திருவேடத்தை பார்த்து தொழ வேண்டும். திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவது எல்லாமே என்னது தான்? திருவேடம் தான். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிறவர் அடியார் பண்பு இகழ்வார் ஆதரேன்னார் கல்லில் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க வேறு வேறையான ஆட்களாக இருக்கலாம். நம்ம பழகும் பொழுது இவங்க அப்படி ஒன்றும் இல்லையே, நம்மள மாதிரி வழிபாடு செய்யவில்லையே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சின்றதான் நமக்கு சொல்லப்படுகிறது. அவன் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். அவரோட லைஃப் ஸ்டைல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலோட இன்ட்ராக்ட் ஆகாத வரைக்கும் நீங்கள் அதை பேச வேண்டியதில்லை. அவங்க அடியார், சாமியை கும்பிடுறவங்க, அவங்க வணங்கத்தக்கவர்கள். அவர்களுக்கும் சுவாமிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கும் சுவாமிக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. சுவாமிக்கு ரொம்ப அவங்க பிடிச்சவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நமக்கு பிடிக்காதவராக இருப்பார் ஒருத்தர், அவர் சாமி பிடிச்சவராக இருப்பார், இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மளால? இப்போ நம்ம அடிமை தான். நமக்கு கேள்வி கேட்கறது ஒரு உரிமையும் கிடையாது. மனுஷனுக்கு உரிமை இருக்கா? உயிருக்கு உரிமை இருக்கா? ஆண்டானுக்கு முன்னாடி கேள்விக்கு உரிமை இருக்கா? அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, யாருக்கு ஒன்று கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சாமி மேலே கோவப்பட்டாரே, சாமி என்ன பண்ணாரு? இப்போ உடனே நீ கேவப்பட்டது சரிதான், உடனே அவருக்கு நல்லா செஞ்சாரா? அவருக்கு தான் சூழல் நோயை கொடுத்தாரு. இப்போ யாருக்கு ஒன்று கலிக்காம நாயாவது சூழலை கொடுத்தார். ஏன்? அவங்களுக்கும் சாமிக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது. இப்போ எம்பிரான் இசைந்தாலும் அடியான் ஏவ பெறுவதோ அப்படின்னு கேட்கிறார். இவர் இப்படிதான் போவாரு, தூது போசனா போவார் சாமி. ஆனா அடியவனாகி சுந்தரன் ஏவலாமா அப்படின்னு ஒரு கோவம் வந்துட்டு உடனே கோவப்பட்டார். அப்போ இந்த இடத்துல அவர் அடியார சாமி மேல உள்ள அன்பு, சாமிக்கு உள்ள விஷயத்தினால அடியாரை இழந்தார். ஆனா வந்தது யாருக்கு? இவருக்குத்தான் வந்தது நான் பார்த்தேன். அதனால எக்காரணம் கொண்டும் திருவடி பிழைக்கக்கூடாது, அடியாற்ற இடர்படக்கூடாது, அடியாருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, அவங்களுடைய மன கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாது. முக்கியமாக அவங்கள உபசரிக்கிறோங்கிற பேரில் அவங்கள போட்டு தொந்தரவும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், அவங்க என்ன வேணாங்கிறதே அதை விடுக்கணும் இல்லையா? இதுதான் நல்லாயிருக்கும், இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அது செய்யணும் போட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. உபசாரணங்கிற பேரில் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க சில இடங்களில். சில வீடுகளில் போகும்போது பார்க்குறோம் இல்லையா, உபசரணங்கிற பேரில் நம்மளை போட்டு நமக்கு எது போதும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. என்ன அடியார் வந்துருக்கீங்க, நீங்கள் தான் சிவபெருமான் அனுமதி தான் எவ்வளோ எடுத்துக்கொள்ள முடியும்னு இருக்குல்ல. அதான் சொல்றாரு இவருப்பா, நீங்க வேலை கட்டி கொடுத்துருக்க எடுத்துட்டு போயின்னு கேட்கணுமா? அதனால இப்ப நமக்கு தேவையானது என்னன்னா வேடம்.
வேடமும் பூசையும். அதனால திருவேடத்தை நாம சிவருமானாக பாவிக்க வேண்டும். சிவருமானின் அதான் சொல்ற வார வேடம் நினைப்பித்தீர்னர். வாரம்னா வழிபாடு, வாரமாய் வணங்கவே வல்வினைகள் மாயுமின்னர். வாரம்னா வழிபாடு, பாட்டுன்னு அர்த்தம் இருக்கு. அடுத்தது பூசை மெய் என்றான். பூசைனா என்ன? சிவருமானை பூசிப்பது. சிவருமானை எங்கெங்க பூசிக்கலாம்? அங்கேயும் அடியார் வழிபாடு வந்துடும். சிவருமானே தாபரம் சங்கமம் என்று இரண்டொருவனில் என்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் அப்படின்னு அங்கேயும் சித்தியார்ல அங்கேயும் பூசையில் யார் வந்திருக்கிறா? அப்போ திரும்பவும் அடியார்கள் வந்திருக்கிறாங்க. அதனால சுவாமியை சொல்லுகிறார், எனக்காக கோயில்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பூஜா முகூர்த்தங்களில் நான் பூஜை செய்யும் போது மட்டும்தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய அடியவர்களாகிய சங்கமர்களிடத்தை நான் எப்பொழுதும் நீது வருகின்றேன் அப்படிங்கிறார். அடியாரை பார்த்தா கும்பிட்டா சிவருமான கும்பிட்டதுக்கு அர்த்தம். அது அடியாருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா சிவருமானுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். சேர்த்து தான் ஒரு கதை இதிலே படித்தான், கேட்டதான் தெரியல. சிவருமானுக்கு கொடுத்தா எப்படி போகும்? எல்லாரும் கைலாசத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அர்ஜுனன் போனப்போ நாம் சாமிக்காக பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுச்சா, இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களே, பூஜை பண்ணுறாங்க இல்லையா, பூக்கள்லாம் பூ தழை இலை தழை எல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, பத்திர புஷ்பம். நம்ம இங்கே சிவலிங்கத்துக்கு அர்ப்பணம் பண்ணுற, நம்ம பூஜையில் அர்ப்பணம் பண்ணுற இலை தழையெல்லாம் எங்கே போகுதான்? கைலாசத்தில் போய் சாமிக்கிட்ட விழுதான். நம்மளுடைய லிங்கத்தில் நம்ம பண்ணுற இந்த பூஜை எங்கே போய் விழுது? சாமி ஸ்தலத்தில் போய் கைலாசத்தில் விழுது. அதெல்லாம் பூதகணங்கள் வாரி கொண்டு வந்து வெளில கொட்டுது. கூடையில் அள்ளிட்டு வந்து வெளில கொட்டிகிட்டு இருக்குதான். அப்போ அர்ஜுனன் ஒரு தடவை போயிருந்தப்போ அர்ஜுனன் பார்த்தானா, எல்லாம் இது யாருடைய பூஜைன்னு சொல்லி கொடுறாங்களே, நம்ம பூஜை பண்ண பூலாம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானா. இது சகாதேவம் பண்ணது, இது பண்ணது, நம்ம தான் பெரிய பூசகர் அப்படின்னு நினைத்து கொண்டு இவன் ரொம்ப பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நம்ம பூஜை பண்ண பூலாம் வருதா, எவ்வளோ வருது. அப்போ பெரிய பூ ஒன்று, பெரிய பூ, பெரிய கூடையா பூதகணங்கள்லாம் ஒரு 10 சேர்ந்துக்கு வந்து தள்ளாடி தூக்கிட்டு வந்துருக்கு. பூக்கள்லாம் தூக்க முடியாமல் தூக்கி அவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பூ போட்டு அர்ச்சனை பண்ணிருக்காங்க. யாருன்னா பீமன் அப்படின்னு இருக்கிறாங்க. பீமனோட பூஜை பூ இல்லாதலான்னாரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ண பூஜை எப்படிங்க இவ்வளோ பூ வந்துச்சு? அவன் நான் பண்ணுற நேரத்தோட உட்காந்து பூஜை பண்ணதே கிடையாது அப்படின்னா அவன் என்ன செய்வானா, எங்கேயாவது பூ இருந்ததுனால அழகான பூஜை பூ சாமிக்கு உரியதாக இருக்குது, இது சிவார்ப்பணம்ன்றான உடனே அந்த பூ உடனே அது சாமி எங்கேயாவது பூவை பார்த்தாலே. அப்போ நீ வெளியில் செய்யக்கூடிய புறப்பூசையை விட எது ரொம்ப முக்கியங்க? அகப்பூசை. எப்பொழுதும் சாமி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நித்தாலும் பூசை செய்ய வேண்டும், நினைப்பினால செய்ய வேண்டும், அக வழிபாடு செய்ய வேண்டும். சாமி மனசுக்குள்ளே நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுவிட்டு பெட்டியை திறந்து பூஜை பண்ணி வச்சுட்டு பெட்டியை திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான்னு ஒரு விடுதலை சொல்லுவாங்க ஊரில். அதுவே பொட்டியை திறக்குமா, சாமியை வச்சு குளிப்பாட்டினோமா, திருப்பி மூடி உள்ளே வச்சோமா, அதோட அடுத்த காரியத்தை பார்க்க போனோமான்னா அது பூஜை கிடையாது. புற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவலாம், புற்றருவரை செய்த தீமை எம்மையே வரும் தின்னமே, புற்றருடைய புண்ணியன் எந்தை புறம்பையும் தொழ போதுமே, மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாது எழுமட நெஞ்சமேன்னு ஒரு பொழுது கூட பெருமானை நாம மறக்காம நினைத்து கொண்டிருந்தா அதுதான் பூசை. பூசைன்னா அதுதான். நம்ம உட்காந்து பரத்திக்கிட்டு செம்பினால் ஒரு பாட்டு கூட பார்த்தோமே, இன்னைக்கு ஒரு சித்தர் பாட்டு ஒன்று பார்த்தோமே, செம்பினால பாத்திரங்களை பருப்பு வச்சுக்கிட்டு நீங்க செய்யறதுலாம் பூஜையா அப்படின்னு கேட்டார். அதனால பூசை என்பது அகப்பூசையாக இருக்க வேண்டும். பெருமானை நினைப்பதே பூசை. பரவாமையால் அமைத்த மணக்கோயில் நரத, பரவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதினை ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைத்தார் அப்படிங்கிறது மணக்கோயில் வழிபாடு செய்த வாயிலார் நாயனாருடைய புராண பாட்டு. பெருமானுக்கு எப்படி சார் கோயில் கட்டுறதுன்னா மறக்காம இருக்கிறது தான் கோயில். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்து நிறுத்தன் அப்படின்னார் அப்பர் சாமி. அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நடது. உள்ளம் தான் பெருங்கோயில். பெருமானை நினைச்சாலே கோயிலாயிடும். உள்ள வந்துட்டாரு. அப்போ நினைச்சா ஒரு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒரு நினப்பில் இப்போ யார் இருக்கான்னு கேட்குறோம். நான் இந்நேரம் நினச்சி கொண்டு இருந்தேன்னா அப்போ அவங்க மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சிவருமான் நினைச்சா யார் இருப்பா? சாமி இருப்பார். அப்போ உள்ள என்ன ஆயிடுது? அது உடம்பப்பா உள்ள கோயிலாயிடுது. அப்படி எப்போதும் இடையராது பூசித்து கொண்டே இருக்க வேண்டாம். அதனால தான் அப்பர் சாமி சொன்னாங்க, மண்பொருந்து டெய்லிக்கும் சொல்கிற அந்த பாட்டு வர மாட்டேது பாருங்க. மண்பொருந்தி வாழ்வோருக்கும் ஆதிர்த்த வேதியர்க்கும் இன்பொருந்தம் தேவருக்கும் வீடு பேராய் நின்றானே, பண்பொருந்த இசைபாடும் பழனஞ்சேரப்பனை கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோன்னார். கண் பொருந்தும்னா இந்த கண் இமை பொருந்த நேரத்தில் கூட சாமியை மறக்கக்கூடாதுங்கிற. அதுதான் பூசை. பூசைனா உட்காந்துட்டு சாபரம் தந்திதோறும் சாபரம் நிறுத்தி வழிபாடு செய்கிறது அதுவும் பூசை தான். அது இல்லாமல் கிடையாது. அது புறப்பூசை வேணும். அதுதான் நம்மளை உலகத்தை நிறுத்தி வைக்கும். எது? மண்பொருந்தி வாழ்வு இருக்குமா?
அது திருப்பழனம். திருப்பழனத்தில் முதல் சொல்மாலைங்கிற அந்த சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் தேவாரத்தில் 5வது பாட்டு. சிவபூஜை பண்ணுறவங்க சாமியை பெட்டியிலேருந்து திறந்து எடுக்கும் பொழுதும் திரும்பி பெட்டிக்குள்ளே மூடி வைக்கும்போது இந்த பாட்டை சொல்லி தான் நம்ம செய்வது. மகாசன்னியான சிவபூஜை தீட்சை கொடுத்தாங்கனாலே அப்போ அந்த பாட்டை சொல்லி தான் நமக்கு கொடுப்பாங்க. 2 பாட்டு சொல்லுவாங்க. கண்ணுக்கு இனிய குரலாகி என் கரத்தில் வந்தாய் இன்னும் பறவைடு மறுப்பதுமே என்ன வெஞ்சது தான் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா, அந்த பாட்டு நமக்கு கையில், அதுவும் சிவபூஜைக்குரிய பாடல். அதே மாதிரி மண்புருந்தி வாழ்பவருக்கும் ஆதிர்த்த வேதியருக்கும் இது சிவபூஜைக்குரிய பாட்டு. சிவபூஜகர்கள் 5ஆம் பாட்டு அது பயணம் தேவாரம். அதை எப்பொழுதும் சொல்கிறது, பெட்டி உள்ள சாமியை வைக்கும் பொழுது எடுக்கும் பொழுது இது வழக்கமாக இருக்கிறது. அப்போ பூசை என்றால், பூசைனா என்ன, மனதுக்குள்ளே எப்பொழுதும் மறக்காமல் இருப்பது தான் பூசை. பெருமானுடைய நினைப்பு எப்பொழுதும் நமக்கு நீங்கக்கூடாது மனதுக்குள்ளே இருந்து. அதனால் நான் சட்ட மறக்கினும் உன்னை எப்போ மறக்கும், உயிர் போனால் தான் மறக்கும், அது வரைக்கும் நான் மறக்கூடாது சாமி என்ன. நான் சார் ஒருவேளை நான் மறந்தாலும் நீ என்ன மறந்துடாதங்கிறார். அப்போ நம்ம அவரை நாம் மறந்துடுவோம் தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்போ நமக்கு என்ன சாமியை நினைக்க மறந்துக்கிட்ட மயக்கம் போட்டு விழ போகிறோம்ப்போ இன்னும் போகிறோம். இந்த பிள்ளரில் போதே தலை மயக்கம் போட்டு விழுதாச்சுப்போம். நல்லா இருக்கும் போதே தான் மறந்துடுறோம். இப்போ மயக்கம் வந்தால் என்னப்பா கேடு, நல்லாவே மறந்துடுவோம். அப்போ நாம் மறந்தப்போ அவர் நம்மளை நினைக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், திருவைந்தெழுத்து தான் சொல்லணும். அதுக்கு இப்போ திருவைந்தெழுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ. அதெல்லாம் ரத்த நேரத்துலலாம் இவங்க அடிக்க மாட்டானுங்க, கிளாஸ் எடுத்தால் இவனுங்களும் அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க டபால்னு போட்டுக்கிட்டு. 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்ல லேபர் ஒர்க்கு, ஏன் முடிக்காமல் வச்சுருக்கானுங்க இன்னும். சரி என்னவோ நமக்கு எதோ இடையூறு இருக்குன்னு இருக்கு, அதனால நாளை எங்கே வச்சிருவோம். அப்பா வேடமும் பூசையுமே மெய்யென்றான், பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே நர். வாழ்க்கையையும் மாடுனா செல்வம்னு அர்த்தம், சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் பொய் என்று சொல்லுகின்றோம். எப்படி பொய், நம்ம காசாக தான் இருக்கும், அதுவே உதவிக்கு வராது. சில நேரத்தில் யார்ட்டாவது கையில் கொடுத்து வச்சுருப்போம், கரெக்டாக 5ஆம் தேதி கொடுத்துறேன் ஒன்றும் கோலப்படாதாம்மா, வாங்கி ஒன்று செலவு பண்ணது பிறகு தான் இன்னும் பில் ஆகலைன்னும் நாளைக்கு வந்துடுவோம்மா. நம்ம 5ஆம் தேதி தேவையாக இருக்கும், நம்ம காசு தான், ஆனால் நம்ம கைக்கு வராது. பேங்கில் போட்டு வச்சுருப்போம், பணம் எடுக்கலான்னு போனாக்க அப்போ தான் கரண்ட் இல்லாமா, சிஸ்டம் ஃபால்ட்டும்மா, சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும்மா, நம்ம காசே நம்ம கைக்கு வராது. அதுவே முதல்ல நமக்கு நிலை இல்லை. அது பெருகும் சிறுகும் இருக்கும் போகும் செல்வம் என்பது. அதனால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படிங்கிறார் நம்முடைய குமரகுருபர சுவாமி. செல்வம் என்றால் என்னது, அது சிந்தை நிறைவு. அதனால தான் திருத்தொண்டதாயனார் அம்மையார்ட்ட சொல்கிறாங்க, நினைவு நிரம்ப நிதியம் கொடுத்தாலும் தருவரோ அப்படின்னார். நினைவு நிரம்ப நிதியம், மனசு நிறைகிற அளவுக்கு காசு கொடுத்தா கூட அந்த காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. நின்று பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை அறிவார் இல்லைன்னார். அது நினைவு நிரம்ப நிதியம். மனசு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி காசு ஃபுல்ஃபில் ஆகாது. பணத்தினால ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் ஆக முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குமே, இவ்வளோ காசு இருக்கே, இதை ஒரு நகை வாங்கி வச்சா நல்லா இருக்குமே நமக்கு தோணும். சரின்ட்டு ஜிஆர்டிக்கு போனோம்னா நம்ம நினச்ச டிசைன் அப்போ கிடைக்காது. அப்போது சரின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போனால் அங்கே கிடைக்காது. சரி நாளைக்கு போனான்னு பார்த்தா நாளைக்கு பவுண்ட் ரேட் அதிகமாக போயிடும். அப்புறம் திரும்பி பார்த்தா வீட்டில் ஒரு சில வேலை காசு போயிடும். அதனால் நம்ம நினச்ச காரியத்துக்கு என்ன ஆகாது, நம்ம காசு பயன்படாது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார், காசும் அறிவும் எப்போதும் சேர்ந்துருக்காது. அது முக்கியமாக தோணும். பணமும் அறிவும் சேர்ந்துருக்காது. அறிவுக்கும் பணத்துக்கும் எப்பவும் பக்கா தான். காசு அதிகமாக காசு இருந்ததுன்னா அறிவு என்ன இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செயல்பாடு. அறிவுங்கிறது இந்த இடத்துல அப்படித்தான் அடியவர்களுக்கு தான் அப்படி இருக்கும். அடியவர்கள் பார்த்தீங்கன்னா சிவஞான செல்வர்களாக இருப்பார்கள், அவருக்கு செல்வமும் சாமி கொடுத்துருப்பார். அப்பேற்பட்டவர்களால் தான் பல கோயில்கள் புறக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் உலகில் பார்த்தோன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் மாடு அப்படின்றது நிலையற்றது, செல்வம் என்பது நிலையற்றது. அது எப்பொழுதுமே நம்மகிட்ட இருந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போய்விடும். அது நிலையற்றது, திடீர்னு வரும் திடீர்னு போயிடும். ஏன் வந்து நமக்கும் தெரியாது, ஏன் போனதுன்னு அதுக்கும் தெரியாது. அப்படிப்பட்டது வாழ்க்கை என்பது. துன்பமிக்க வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை துன்பமிக்க வாழ்க்கை என்று சொல்லுகிறார். காலையில் எழுந்தும் பொழுதே காலை மலமோடு கடும்பகல் பசினி சீன்னு சொல்லுகிறார் மணிவாசக பெருமானார். காலை ஏந்திரிக்கும் போது எதாவது தான் ஏந்திரிக்கிறோம், நம்ம அவஸ்தையோடு தான் ஏந்திரிக்கிறோம். அவஸ்தைன்னா இந்த இடத்துல சுந்தரவுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு அவஸ்தை படிப்போமே வழக்கம் போல், அந்த அவஸ்தையில் அந்த ஸ்டேட்டஸ்ன்னு அர்த்தம், நிலைப்பாடு. இந்த இடத்துல அவஸ்தைங்கிறது துன்பமாக இருக்கிறது. காலையில் ஒரு டென்ஷனோடு தான் ஏந்திரிக்கிறோம். சில பேருக்கு வந்துட்டுதேன்னு பிரச்சனை, சில பேருக்கு வரலையேன்னு பிரச்சனை. அதில் இல்லையா, அது முதல் நாள் சாப்பிட்றத பொறுத்து இருக்கு இல்லையா.
காலை மலமோடு, நானா சொல்றேன், மணிவாச பெருமானார் சொல்றாங்க. காலை மலமோடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்துனர். வேலை நித்திரை யாத்திரைங்கிறார். அதை வேலை தூங்கணும் நல்லா. அதே பெரிய பிரச்சனையா இருக்கு நமக்கு. இப்போ தூங்குறதே வரமாட்டது. தூங்கணும்னு நினைக்கிறது தூக்கம் வர மாட்டேது. தூங்க வேணான்னு கிளாஸ் இருந்து உட்காந்துருக்கப்போ நல்லா தூங்குறோம். இப்போ வகுப்புறதால நல்லா தூங்குறபடி அப்படிங்கிறோம். அங்கே வந்து இதே பெரும் பிரச்சனையா இருக்கு நமக்கு. இப்போ இதை பிழைத்து தான் நம்ம வெளியில் வந்தாகணும். அப்போ இந்த வாழ்க்கை என்பது நமக்கு அல்லல்பட்ட வாழ்க்கை தான், துன்பமிக்க வாழ்க்கையை அப்படின்னு சொல்லுகிறார் மணி ஞானசம்பந்த பெருமானார். இதில் நமக்காக வாழ முடியுதா? நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்காக இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்காக அமைஞ்சிருக்கு? எண்ணி பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவங்கள கேட்டால் நம்ம எனக்காக வாழல, உங்களுக்காக தான் வாழ்றப்பாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் உனக்காக தான் நான் செஞ்சேன்ருவாங்க. நம்மளை கேட்டால் அவங்களுக்காக தான் நான் செஞ்சேன்ப்போ. அங்கே யாருமே அவங்கவுங்களுக்காக அவங்க வாழ்க்கையை வாழலப்போ இல்லையா? அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து, அடுத்தவர்களுக்காக அழுது, அடுத்தவர்களாக சிரித்து 4 பேர் நினைப்பான். நினைத்து இவன் நினைத்த இன்பத்தை அடையாமல், அது கிடைச்ச இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவுல கடைசியில் ஒரு நாள் செத்து போயிடுறோம். அரிசனம் பூசி கடைசியில் பெரியவர் பேச்சுமின்றி கிடைத்தனால் பிணத்தினோடு ஒப்பார்னார். இடையில ஒரு தடவையாவது இந்த வாழ்க்கையில் சிவாயனம்னு சொன்னானா? இல்லை உன்னைக்காவது ஒரு நாளாவது சுவாமி அரணடியாரை பார்த்து கும்பிட்டுருக்கானா? இன்னைக்காவது ஒரு நாளாவது சிவன் கோயிலில் எடுத்து கால் எடுத்து வச்சிருக்கான். எதுக்கலாம்னா சனீஸ்வரனை கும்பிட போனேன் அப்படிங்கிறான். சனீஸ்வரன் கோயிலுங்கிறான். அதை சிவன் கோயில், இது புதன் ஸ்தலங்க அப்படிங்கிறான் இல்லையா? புதன் ஸ்தலம்னா என்னப்பா? புதன் தான் உள்ள இருக்காரன் இல்லை, உள்ள வேதாரண்ய சுவாமி இருக்கிறார், வெண்காடுநாதர். ஆனால் அதை விட்டுவிட்டான், இது புதன் ஸ்தலம்ட்டான். ஜோதிகாரங்க பண்ணுற வேலை பாதி பேர் இல்லையா? நீங்கள் இல்லை, வேற இல்லை. அது அந்த ஸ்தலத்துக்கு சென்றால் நம்ம அந்த அந்த கிரகங்களால் ஏற்படுற தோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுதான். ஆனால் போய் சாமி வழிபாடு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு திரும்ப அந்த கிரக தேவரையே போய் பார்த்து என்ன ஆக போகுது? இப்போ அவரு ஞானவான் தான். அவருக்கு அங்கே உள்ள அம்பிகை பேரே வித்யாம்பிகை, பிரம்ம வித்யாம்பிகை. வேதாரண்யத்தை சாரி ஸ்வேதாரண்யம், இந்த வெண்காடு கோயில் உள்ள அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகை. பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுப்பவள் அதான் அர்த்தம். பிரம்ம வித்தியன்னு என்ன? வித்யானா கல்வி, பிரம்மம்னா சுவாமி நோக்கி இருக்கக்கூடிய கல்வி, சைவ சித்தாந்த கல்வி சொல்லிக் கொடுக்குறவன் அர்த்தம். இந்த அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகை, பிரம்மத்தை நோக்கி செல்ல வைப்பவள். சரி போகட்டும். மாடையும் வாழ்க்கையும் மனையுமே. மனைனா வீடு. காலைல பார்த்தோமே இந்த உலகாயுதன், உலக வாழ்க்கை இன்பம் தான் உண்மைன்னு நினைக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்கிறது தான் இன்பம்னு நினைக்கிறது. மனைவி எது வரைக்கும்? செல்வம் இருக்கிற வரைக்கும், உடல் நலம் இருக்கிற வரைக்கும் இருப்பா, நல்லா இருப்பா. அதிகபட்சம் ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னா சாவர வரைக்கும் கொஞ்சம் நல்லா விட பார்த்துக்கலாம். செத்ததுக்கு பிறகு அவ்வளோதான், விட்டுட்டு அவங்க இருப்பாங்க. நம்மளோட விழுந்து செத்துறவங்க யாரும் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, உடன்கட்டை ஏறுதல்னு இருந்தது, அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏற்றுதல்னு ஆகிட்டது. அப்புறமேலுக்கு இப்போ யாரும் நமக்காக தந்த செத்தாயிரத்தந்து எச்சுற்றத்தார் எம்மாடே சும்மானம் எவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிரகால் தீமுட்டி செல்லாடிருப்பார் சித்தாய வேடத்தார் நீடு முன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வாய் அத்தாவின் பொற்பாதம் அடையப்பட்ட அல்லகண்டம் கொண்டு அடியே நெஞ்சேனே என்று அப்பர் சாமி பாடுகிறார்கள். அதனால இவர்களெல்லாம் தந்தையார், தாயார், தாரமார், உடன் பிறந்தார், புத்திரரார், தாம்தாமாரே வந்தவாறு எங்கனே போமாறுனர். இவங்களே எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிடுவாங்க. வந்தவாறு எங்கனே போவாரு இல்ல அப்பர் சாமி. தந்தையார், தாயார், உடன் பிறந்தார், தாரமார், புத்திரரார், வந்தவாறு எங்கனே போமாறு. சரி சார், அப்பா அம்மா எப்போ சார் வந்தாங்க? நாம தானே வந்தோம்னா. அப்பா அம்மாவை இடையில வந்தாங்க, அது அவங்களும் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வந்தாங்க, ஒரு நாள் அவங்களும் இல்லாமல் போடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் தொடக்க காலகட்டத்தில் அப்பா அம்மா கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு 30 வருஷம் வரைக்கும். அப்புறம் அப்பா அம்மா இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு மனைவி மக்களுங்கிற சொந்தத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்புறம் அவங்களோட நாம் போயிடுவோம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு தரப்பு நினைத்து கொண்டு வாழ்வாங்க. இப்படியே உலகத்தில் யாரும் யாரோடையும் நிலையாகவே இல்லை, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுன்னா எத்தனை பேர் அந்த அப்பா அம்மா இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறாங்க, இருந்தும் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாதி பேர். மனைவி மக்கள் தான் உண்மைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதான் அதெல்லாம் பொய், உறவுகள் பொய் என்பதுதான் மாடையும் வாழ்க்கையும் மனையுமே நாடறிய பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கையும் மனையுமே நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தானார். உள்ளீடுனா என்ன?
உள்ளீடுங்கிறது ஒரு சரியான வார்த்தைங்க. எதுக்குன்னா இந்த கொழுக்கட்டை உள்ள வைப்பீங்களா ஒன்று பூரணம், இங்கேருந்து வரதுக்குள்ள இங்கேருந்து பதில் வருது வேகமாக. ஸ்டஃபிங்னு சொல்கிறாங்களா உள்ளுக்குள்ள, மாடர்ன் லாங்குவேஜில் ஸ்டஃபிங்னு பேர். உள்ள என்ன ஸ்டஃபிங் அப்படின்னு நம்ம போய் ஸ்டைலாக கேட்போம் போய், அது தேங்காய் பூரணம் சார் அப்படிம்பா ஹோட்டலில். அதுக்குள்ளே பூரணம்னு சொல்கிறோம் இல்லையா, பூரணம்னா நிறைத்து வைத்திருப்பதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே நிறைந்திருப்பது பூரணம். வியாபியத்துக்கு பேர் தான் பூரணமாக உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு சரியான தமிழ் சொல் உள்ளீடுன்னு அர்த்தம். உள்ளீடு. இன்னும் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியல் லாங்குவேஜில் ஈடு என்னன்னு தான் கேட்பாங்க. ஈடு தயார் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கடலப்பருப்பு தேங்காய் அதுவும் உண்டு. இட்லி எத்தனை ஈடு அப்படின்னு கேட்பாங்க. ஈடுன்னா பயன்னு அர்த்தம். அந்த இடத்துல உள்ள இருப்பது எத்தனை. உள்ளீடு வெளியீடு, அதான் இன்புட் அவுட்புட்னு சொல்லுறோம் இல்லையா, அதுக்கு தமிழ் சொல்ல உள்ளீடு வெளியீடு. அவுட்புட்னா வெளியீடு, இன்புட்னா உள்ளீடுன்னு அர்த்தம். அந்த உள்ளீடு இந்த இடத்துல திருவைந்தெழுத்தினோட உள்ளீடு என்ன சார் அப்படின்னா, திருவைந்தெழுத்து என்பது பார்ப்பதற்கு வெளியில் 5 எழுத்துக்களாக தோன்றும், உள்ளுக்குள்ள 5 பொருட்களை கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. 5 சொல்லின்னு சொல்லலை, 5 பதம் சொல்லி. 5 பதம்னா ஒன்று ஒரு சொல்லணும் இருக்கும். சி ஃபார் சிகரம், சிவாயனம், அதில் இருக்கிற சிகரம் சிவனை குறிக்கிறது. வ திருவருளை குறிக்கிறது. ஐயா ஆன்மாவை குறிக்கிறது. ந திருவதானம்பலத்தை குறிக்கிறது. ம ஆனம்பலத்தை குறிக்கிறது. இது நம்ம ஆல்ரெடி உண்மையிலக்கம் முதலான சாஸ்திரங்களில் படிச்சிருக்கிறோம். இதுதான் திருவேந்தெழுத்தினுடைய உள்ளீடு. அது சிம்முதலாக ஓதின் நம்முதலாக திருவற்பயனில் படிப்போம். சிகரம் முதலாக ஓதுவது என்பது சிவ ய, சிவத்தையும் அம்பாளையும் முன்னிட்டு வைத்துக்கொண்டு உயிரை பின்னாடி வைப்பது. நகர மகரத்தை கடைசியில் வச்சிடுறது, அது திருவாதானமலமும் ஆனவமலமும். நகரத்தையும் மகரத்தையும் முதல்ல வைக்கிறோம். நம சிவாயன்னு ஓதனோம்னா முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்கு போங்க, திருவாதானமலமும் ஆனவமலம் இருக்கு. அடுத்து உயிருக்கு கடைசியில் தான் சாமி அம்பாள். அப்போ சாமி அம்பாளை இவங்க பின்னாடி தான் போட்டுருவாங்க. உலகியல் போகத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் அது நம சிவாய என்பது என்று பார்க்கிறோம். அதனால சிவாய சிம்முதலா ஓது அப்படின்னு சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரங்கள். இன்னும் மேலே போகும்பொழுது ஞானதீட்சை முதலியவை கொடுக்கப்படும் பொழுது அதில் அந்த நகர மகரமே இருக்காது. உங்களுக்கு முழுக்க சிவ ய சிவ இதாக இருக்கும். சிவய சிவ சிவய வசி இப்படித்தான் இருக்கும் மந்திரம். அது முழுக்க உயிரை சுற்றி சுவாமி அம்பாளும் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யகரம் என்பது 8 மானலிங்கம் அப்படின்னு உண்மையில கொஞ்சம் சொல்லும். ஞாபகம் இருக்கா? 8 மானலிங்கம். ஆமாம், 8 + 2 10. 10 தமிழில் குறிக்கக்கூடிய எழுத்து யகரம். அதனால யகரம் என்பது உயிரை குறிக்கக்கூடிய சொல் என்று அர்த்தம். அதை 8 மானலிங்கத்தை அப்படின்னு சொல்லுகிறார். உயிராகிய லிங்கத்தில் சுவாமி இருக்கார் முதல்ல. அது ஆன்மலிங்கம், ஆத்மலிங்கம், ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லுகிறோம். அதேதான் 8 மரியாதை என்னை பட்டிமண்டபம் வேட்டினை ஏற்றேன்னு பாடுற திருவாசகத்தில். 8 மரியாதை என்னன்னா உயிருடைய தன்மை அறியாத என்ன, என்னுடைய தன்மையுமே எனக்கு முதல்ல தெரியாது, என்னை கொண்டு போய் மேலே ஏற்றி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அது மணிவாசக பெருமான் தன்னை சொல்லுகிறார். அவர் இருக்க என்னை ஆண்டான்னு, அடியார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள விட்டுவிட்டு என்னை வந்து ஆண்டானே அப்படின்னு சொல்லுகிறார் அவர். அது அவருடைய பக்குவம். அதனால நாமளாக தான் முன்னாடி போய் நிற்போம். யாருக்கும் கீழாமடியன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார் இல்லையா. அப்போ இந்த எழுத்தின் உள்ளீடுங்கிறது திருவைந்தெழுத்து. அப்போ அதை தான் உடையாள் உந்த நடுவிருக்க உடையாள் நடுவுள் நீரித்து அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அதுதான் சிவய வசி அப்படிங்கிற மந்திரம். நடுப்புற எண்ணெய் வச்சு நீங்கள் 2 பேரும் 2 பக்கமும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சிவ ய வ சிவ ய சிவ சிவ சிவ. ஒரு கட்டத்தில் உயிரே இருக்காது, உயிருடைய தன்மை கெட்டு போயிடும். வெறுமனே சிவா தான், சிவ தான் இருக்கும் அதில். அப்போ எகரத்தன்மை இல்லை, உயிருடைய பசுத்தன்மை சுத்தமாக இல்லாமல் போய் அதுவும் என்ன ஆகிட்டுது போ பதிகரணமாகி நிற்பது. இதெல்லாம் சூக்ஷ்மமாக சொல்கிறார். நிறைவாக சிகரம் மட்டும்தான், திருவருள் இருக்காது. அதை நம்ம திருப்படியற்ற நிலையை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஞான ஞேய ஞாதுரு, இது 3மே இல்லாத நிலை. அந்த இடத்துல நாம் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அதுதான் திருப்படியற்ற நிலை என்பது. என்ன, சிவபெருமான் என்கின்ற அனுபவம் மட்டும்தான் இருக்கும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் கிடையாது, திருவுருளாகிய கருவினாலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் கிடையாது. அதான் நான் எப்போதும் சொல்கிறது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்போதும் சொல்கிறது தான் விளக்கம். படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தியேட்டரில் போய் இது படம் பார்க்க தான் வந்திருப்போம்னு நமக்கு தெரியும், இது தியேட்டரில் பார்க்குறோன்னு நமக்கு தெரியும்.
தியேட்டரில் ஸ்க்ரீனில் தான் அவங்க வெளியில் ஆப்ரேட்டர் ப்ரொஜெக்டர் மூலமாக அனுப்பக்கூடிய அந்த ஒளிக்கீற்று தான் இங்கே திரையில் படமாக தெரிகிறது நமக்கு தெரியும். இதில் நடித்தவங்க கூட எப்போவோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடித்து படமாக்கி எடிட் செய்யப்பட்டு திரும்ப அது ரெக்கார்டிங்லாம் பண்ணி தான் இங்கே படமாக வந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இவன் நாங்கள் பேசுறது கூட அங்கே பேசல, தனியாக ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருக்கோன்னு கூட அத்தனையும் நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த காட்சியில் ஒன்றி அழுகிறோம், சிரிக்கிறோம். அவன் அடிக்கிறது உண்மை, அவன் அழுகிறது உண்மை, அவன் பாதிக்கப்படுறது உண்மை நினைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம நம்பிக்கொண்டு அந்த காட்சியில் ஒன்றி அந்த நம்மளையும் மறந்து இது திரைப்படம் தாங்கிறதையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து என்ன பண்ணுறான்? அந்த அனுபவம் ஒன்று மட்டுமாகவே இருக்கணும். பார்த்தீங்களா, இதுதாங்க திருப்படியேற்றாரு இல்லையா? அந்த அந்த திருவருள் என்பது அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி தான். அதை பார்க்கக்கூடிய நாம தான் ஞாதிரு நாம அறிவுடைய பொருள். நமக்கு இது நாம தான் காட்சியை பார்க்குறோம், இது படம் தாங்கிறத மறந்துவிட்டு என்ன பண்ணுறோம்? உண்மை போல நினைத்துக்கொண்டு அழுகிறோம் இல்லையா? அந்த காட்சி என்பது திரையில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது பொய்யான ஒரு முப்பரிமாண காட்சின்னு தெரிந்து கூட என்ன பண்ணுறோம்? அதை மறந்துவிட்டு இது உண்மைதான் என்று கொண்டு நம்புவோம் இல்லையா? இந்த உதாரணத்தை தான் அப்படியே நீங்கள் திருப்படியேற்ற நிலை கொண்டு போகணும். சாமி என்கின்ற அனுபவம் மட்டும்தான் அங்கே இருப்பார். சாமி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிரே இருக்கும், ஆனால் தன்னை அறிந்திருக்காது. திருவுருள் தான் அறிவிக்குவாங்க. ஏன்னா உயிருக்கு தன்னுடைய கருவியினாலே சிவபெருமானை பார்க்க முடியாது. அப்போ திருவுருளாகிய கருவி அதுதான் பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவுன்னு சிவபிரகாசம் சொல்லுகிறது. பரபோக ரூபம் அப்படின்னார். பரபோகத்தை தரக்கூடியதாகிய முக்தியிலே உயிர் அறியக்கூடிய கருவி, அருளாகிய கருவியாக திருவுருள் இருக்கும். திருவருள் பிரசன்ட், ஆனால் அதோடைய வேலை ஆப்சண்ட். அவர் இருந்துட்டு தான் இருக்கார், வேலை நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அவர் இருப்பதை உயிர் அறியாது. உயிர் இருக்கிறத மறந்துட்டுது. உறங்குபவன் கையிலேருந்து பாக்கு விடுபடுவது கூட. எது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும்? சிவனுடைய அனுபவம் மட்டும்தான், முக்தி அனுபவம் மட்டும் மிச்சமாக இருக்கும். திருப்படியேற்ற நிலை இந்த அனுபவத்தில் இருக்கிறது தான் சிகார பஞ்சாட்சரம். வெறுமனே யார் மட்டும்தான் இருக்கா? சிவம் மட்டும்தான் இருக்கா. அதுதான் நாயோட்டு மந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். சி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆசையாராய் பாசம் விடாய், ஆன சிவ பூசை பொன்னாய், நேசமிட ஐந்தெழுத்து நீ நினையாய், சி சி மனமே திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய், சி சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய் என்று கேட்டார். அந்த இடத்துல கூட நம்மளை எப்படியாவது திருவேந்தர் சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறார் இந்த உரையான சம்பந்த பெருமானார். சி சின்னு 2 இடத்துல சொன்னார். சி சி இவையும் சிலவோ ஏசி விளையாடி திருவெம்பாவையில் அங்கேயும் சிசின்னு சொல்லப்படுகிறது. அங்கெல்லாம் பார்த்தா நமக்கு சிசின்னு சொல்கிறாங்க போல் இருக்குன்னு அர்த்தம். அது உள்ளபடி அங்கே கூட என்ன அது நம்ம திருவேந்தர் நம்ம சொன்னதற்கான புண்ணியத்தை நமக்கு கட்டி கொடுக்குறாங்க அவங்க. பிரமாச்சாரியர்களுக்கு அவ்வளவு கருணை நம்ம மீது. ஒரு முறை நம்ம சி சொன்னாலே சாமி கணக்கில் எழுதிப்பேன். சரி, என் பேரை சொல்லியிருக்கேன், ஒரு தடவை என் பேரை நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நாயை சீனு ஓட்டினீங்கன்னா கூட போதும், அவன் கொஞ்சிப்பான். நம்ம சொல்ல வேண்டியதுதான். நமக்கு தானே புண்ணியம், அவனுக்கு எப்படி தெரியும் புண்ணியனா தெரியும்? அதனால சீனு சொல்ல வேணாம், ஏன் விட்டுருங்க. சிவாய நம்ம சொல்லிட்டு போயிடுங்க பார்த்து. அதனால அஞ்செழுத்தின் உள்ளீடுனா அதுதான். திருவேந்தெழுத்தினுடைய உள்பக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஐந்தெழுத்தின் உள்ளீடு அறிவித்தான் அஞ்செழுத்து நெஞ்செழுத்தி நேயமயல் ஆட்சியினர். திருவேந்தெழுத்தை உள்ளுக்குள்ள அழுத்துதுன்னா பழக்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். பழக்கம் தவிர பழகுவது என்பனே உழப்புவது என்று என்பனே உந்தி பரன இருக்கு இல்லையா? பழக்கத்துக்கு படுத்த வேண்டும் எல்லாவற்றையும். அதான் வழுக்கி வீழும் என் திருப்பெயர் அல்லால் மற்றொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். வழுக்கி விழும்பொழுது கூட அம்மா அப்பான்னு விழக்கூடாது. நாம அப்போ கூட சிவ 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 சார் எப்படி சார் ஐயோன்னு விழணுமா சார்ன்னு கேட்காதீங்க. அடுத்தது எப்படி விழணும்? சிவ 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 சிவன்னு விழணுமா? எப்படி சார் ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் எனக்கு? ஓஹோ அப்படியா? நம்ம அம்மாவை தான் நம்ம கூட்டல நமக்கு தெரியுமில்ல, நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா இல்லையா? சீன்னு சொன்னா எடுத்து பாரு. அம்மானு கூப்பிட்டா எந்த அம்மாவை கூப்பிட்டா ஒரு கதை ஒன்று சொல்லாங்க தெரியுமா? ஒருத்தன் என்ன பண்ணானா நுனிகளில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டி கொண்டுருக்கான். அந்த வழியாக சுவாமி அம்மாள் வந்திருக்கிறாங்க. இவன் போய் காப்பாற்றுவான், பாவம் அறிவு இல்லாதவனா இருக்கான். வேணாம், அவனுடைய விதி எது, அவனை போய் நீ ஏன் காப்பாற்ற போற உமா, அதெல்லாம் விட்டுருந்தாரா சுவாமி? அதெல்லாம் கிடையாது, நான் காப்பாற்ற திருவண்ணாங்க அம்மாள். சரி ஓகே, உன்னை விருப்பத்தை நான் அவனை தடையா நிற்கல. 2 பேருமே முயற்சி பண்ணுவான் அவனை காப்பாற்றுறதுக்கு. அம்மானு கூப்பிட்டா நீ போய் காப்பாற்று, அப்பான்னு கூப்பிட்டானா விழும் பொழுது நான் போய் காப்பாற்றுறேன். 2 பேரும் வயிற்று இருந்தாலாம். விழும் பொழுது ஐயோயோன்னு விழுந்தானாவான்.
இதுதான் அவருடைய விதி. வா போகலாரா சாமி. அதனால அவன் அது மாதிரி நான் அம்மானு நம்மளை கூப்பிடுறாரு சாமி நினைச்சாதான் அது. அதனால அதனால விழும்பொழுது கூட சிவசிவான சாமி அழைத்து கொண்டு விழ வேண்டும். வழிக்கு வேணும். அது பயிற்சியில் தான் வரும். தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அம்மாவை விட அதிகமாக இம்மை வினையடர்த்து எய்த போதும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமேன்னார். அதனால நம்ம தும்பும் பொழுது முதல்ல 2 தடவை அப்பா அம்மானு தும்பணும். ஆகா சார் சொல்லியிருக்காரு சிவசிவனு தும்ப சொல்லி அடுத்த முறை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது முறை வராது கண்டிப்பா. 3வது முறை 4வது முறை 5வது முறை ஞாபகம் வந்துடும். சிவசிவன் கண்டிப்பா வரும் இல்லையா? அதனால அப்போ அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தான். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேயமயல் ஆக்கினர். நேயமயல்னா நேசத்துல அந்த அன்பத்திலேயே மயக்கமாக்குவது, பெருமான் மீது மயக்கம் ஏற்படுத்துவது. அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்ச்சி. இது அந்த திருவேந்தெழுத்தினுடைய தன்மை என்ன, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய திருவேந்தெழுத்தை நம்ம சிதைக்க கூடாது முதல்ல. அதுதான் உச்சரிக்கும் கேண்மையினர். அப்படின்னு நம்ம ஜபிக்க கூடாது. நம்முடைய பீஜாட்சரங்கள் சிதையக்கூடாது. கொடுத்துக்கூடிய பிரணவத்தோடு கூடிய பீஜாட்சரத்தோடு கூடிய திருவேந்தெழுத்து நம்ம கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது பிரணவம் பீஜாட்சரம்லாம் சிதையாம நல்லா நிறுத்தி பொறுமையாக உச்சரிக்க வேண்டும். அதான் முழு பலன் கொடுக்கும் நமக்கு. அது உச்சரிக்கும் கேண்மைனா தன்மையினர். உச்சரிக்கக்கூடிய ஸ்டைல் அது இருக்கு இல்லையா? மானத முறைன்னு இருக்குது. வைகரி வாக்கில் சொல்றதா, மானத வாக்கில் சொல்றதா, ஸ்தூல வைகரியில் சொல்றதா, தூக்கும் வைகரியில் சொல்வதா, உள்ளுக்குள்ளேயே சொல்வதா, மனதுக்குள்ளே ஜபிக்கிறதா. எல்லாத்துலேயும் உத்தமம் எதுனா மனதுக்குள்ளே ஜபிக்கிறது தான். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஜபம் மட்டும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கணும். உள்ளதை வேற ஓடிட்டு கூடாது. ஏன்னா அது வந்துடும் அடுத்தது கையோட. அதனால உள்ளுக்குள்ள எப்போ மனதை அமைதிப்படுத்தி மனசுக்குள்ள சொல்ல அதுதான் உத்தமமானது. வெளியில வாக்குல சொல்வது மத்திமை தான். அதாவது இப்படி சூக்கும வைகரியில் சொல்றது என்பது மத்திமை பலன் தான். அதுவும் ஸ்தூல வைகரியில் சொன்னீங்கன்னா ரொம்ப பலன் கம்மி. ஆனால் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ளேயே இருந்து சொன்னோம்னா ரொம்ப அதிகமான உத்தமமானன்னு சொல்லுகிறார்கள். பலன் கம்மியாக அதிகமான போக வேண்டியதில்லை. அதுதான் அது உள்ள வந்துடும். வாய் மூடி வாய் அது வைகரியில் தான் வரும். நாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினாலே வைகரி தான், வைகரி வாக்கு தான். அதனால உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாக்கினார். உச்சரிப்பு வச்சிருக்கும்னா அதுதான் இப்போ சொன்னது தான். திருவேந்தெழுத்து சொல்லி கொண்டிருந்தோம்னா மனசில் வேற என்னத்தையும் நினைத்து கொண்டு வாயில மட்டும் நம்ம பழக்க தோஷத்தினால மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே திருவேந்தெழுத்து நேசம் கூட 5 நீ நினையாயினார். அதுதான் திருவேந்தெழுத்து நினைக்கிறது வேற, ஜபம் பண்ணுறதுங்கிறது வேற. நினைச்சுக்கிட்டே திருவாதாரத்தோட கையாலே சாகை காட்டிக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. அது கிடையாது. மனதுக்குள்ளேயே திருவேந்தெழுத்துடைய பெருமை என்ன, பெருமான் நமக்கு எப்படி கருணை செய்கிறார், இந்த வழக்கத்தில் நாம் எண்ணிக்கொண்டு பண்ணுவது தான். அதை வச்சிருக்கும் அந்த வழியாக்கி அச்சமர சென்று விளக்கு எழத்தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி. அச்சமர சென்றுனா விளக்கு எழுத்துன்னு கீழே மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதாகிய சூடு அந்த விளக்குன்னு சொல்கிறார். அதை எழ தூண்டி செஞ்சுடன் ஒன்றி ஒரு விளக்கின் உள்வொளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ள பிரசம் மறுவும் மலர்வோல் மதித்துன்னார். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அந்த தண்டு கீழிருந்து வரக்கூடிய தாமரை மொட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கே மலரும்? ஹிருதயத்தில் மலரும். ஹிருதயக்கணின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்ம சிவஞான போதத்தில் பார்த்தோமே, நாளம் அப்படின்னு ஒரு பாட்டு சிவஞான போதத்தில் 11ஆம் சூத்திரத்தில் வரும்னு நினைக்கிறேன். 11ஆம் சூத்திரத்தில் அதல்ல மண்முதலாம் நாளம் மலர்வித்தை கலாரூபம் எண்ணிய ஈஸ்வர சதாதிவமாம் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணான் நிலையதில் அம்சிவம் ஆம் அச்சிவன் தாள் நேர்னு ஒரு பாட்டு. இது 9ஆம் சூத்திரத்தில் 3ஆம் அதிகரணத்தில் 3வது எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த பாட்டில் தான் ஹிருதய தாமரையை பற்றி பேசுகிறது சிவஞான போதம். அந்த ஹிருதய தாமரை என்ன சந்தேகமா? உங்களுக்கு சந்தேகம் சொன்னீங்கப்பட்டிருக்குமா? பிரியா லக்ஷ்மியம்மா ஏதோ சந்தேகம்? என்ன சந்தேகம்? சரி. அதனால வச்சிருக்கும் அந்த எழத்தூண்டி செஞ்சுடன் ஒன்று இருவிளக்கின் உள்ளொளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ள பிரசம்
உள்ள பிரசம்னா என்ன? பிரசம்னா தேன் அர்த்தம். பிரசம்னா தேன். பிரசம் மருவும் மலர்போல் மதித்து, உள்ளுக்குள்ள தேன் ஒழுகக்கூடிய மலர்னா ஹிருதய தாமரை தான். அங்கு அருவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தி, அதுக்குள்ள சாமியை ஸ்தாபிக்கணும்னு அர்த்தம். தாமரையை ஸ்தாபிக்கணும். சிவபூஜையில பார்த்தீங்கன்னா சாமியை ஸ்தாபிக்கிறதுக்கு ஸ்திராசன பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸ்திராசனம். ஸ்திராசனம்னா என்ன? நிலையாக இருக்கக்கூடியதாகிய ஆசனம்னு அர்த்தம். அது என்ன பண்ணுறோம்? ஆதார சக்திய நம, அனந்த சக்திய நம, அதானே ஞானாய நம, வைராக்கியாய நம, ஐஸ்வர்யாய நம அப்படின்னு சொல்லி, அனைஸ்வர்யாய நம, அனந்த அப்படின்னு சொல்லி, அஞ்ஞானாய நம அப்படின்னு சொல்லி வருகிறோம். அதில் கீழ்ந்தின ஒரு கந்தாய நம, பீஜாய நம, அங்குராய நம, ஞாலாய நம அப்படி தானே வருது மந்திரங்கள். கந்தம்னா மண்ணுன்னு அர்த்தம். கந்தம்னா வாசனை. மண்ணுடைய இயல்பு என்ன? வாசனை தான். உண்மலக்கத்தில் படிக்கணும் இல்லையா? அதான் கந்தாய நம. முதல்ல மண் ஒன்று இருக்கிறதா பாவிக்கணும். அதில் எதுவும் விதை போடுறதா பாவிக்கணும். அதான் பீஜாய நம. அதுலேருந்து முளை வரும். அங்குராய நம வருதில்லையா மந்திரம்? அப்படி தானே அந்த ஆடலில் தானே இருக்குது. ஞாலாய நம அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு நாளம் வருகிறது மேலே. அப்புறம் கண்டகோப்பியோ நம அப்படின்னு அர்த்தம். அது கீழே ஒரு அல்லி இதழ் தோன்றும். அப்புறம் அதுக்கு மேலே கேசரோப்பியோ நம, அதுக்கு மேலே ஒரு புள்ளி இதழ் தோன்றும். தாளவப்பியமே வெடிக்குதுன்னு அர்த்தம். அது பூக்க போகுது. அப்புறம் கேசரமா அதுக்குள்ள ஒரு விதை இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ள தாமரைக்குள்ள ஒரு விதை இருக்கும். இப்போ விதையிலேருந்து உண்டானாலும் அதுக்குள்ள ஒரு விதை, அதான் பீஜோப்பிய நம்ம. அப்புறம் கர்ணிகை. கர்ணிகைனா சுற்றி இருக்கக்கூடிய வட்ட பூ இதழ்னு அர்த்தம். கர்ணிக மண்டலம். அதுக்கு மேலே பத்மாசனம். அங்கே தான் தாமரையாக இருக்கிறது. அந்த தாமரை மேலே தாமரையுடைய இதழ்களாக ஜேஷ்டை முதலான சக்திகளை, காளியினுடைய வடிவங்களை பூசிக்கணும். ஜேஷ்டாய நம, வாமாய நம, ரௌத்ரியை நம, காளியை நம, கலவிகரண்யை நம, பலவிகரண்யை நம அப்படின்னு. கோயிலுக்கெல்லாம் போனீங்க, குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலாக இருந்துச்சுயா, நீங்கள் போய் அஷ்டோத்தர நாமாவளியை சாத்துறீங்கன்னா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை அடிச்சு விட விட்டாங்க. சிவபூஜை கலவிகரண்யம், பலவிகரண்ய நம, ஜேஷ்டாய நம, வாமாய நம அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் அவங்கெல்லாம் தெரியாமல் போகுது. அது எங்கே உள்ளதுன்னு பார்த்தா இங்கே இருக்கு. சிவபூஜையில் ஸ்திராசான பூஜையில் இருக்கக்கூடிய மந்திரம் அது. அங்கே இருக்கக்கூடிய தாமரை பூவில் இருக்கக்கூடிய இதழ்களில் அந்த சக்திகள் இருக்குது. அதில் தான் நடப்புற சாமி வந்து உட்கார போகிறார். ஒரு கோயிலில் அம்பிகை ஸ்தாபிச்சு வச்சுருக்காங்க சுதந்திர சக்தியாக. ஒரு காளி கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, துர்க்கை கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் அம்பாளுக்கு இவங்க எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க பாருங்க. பரிவாரத்தில் உள்ள தேவதைகளோட பேரை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணி கொண்டு இருப்பாரு. நமக்கு என்ன தெரியாம போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இல்லையா? அதனால பாபாயிலம, ஜேஷ்டாயிலம, காளியிலம, சௌத்ரியினம, திரும்பி மாமாயிலம, ஜேஷ்டாயிலம யாருக்கு தெரிய போகுதுப்பா? என்ன கலவிகரண்ணமே, பலவிகரண்ணமே, பலவிகரண்யம், பலவிகரண்யம், பசலட்சுமி நாமதேப்பியம், நான் சொன்ன லட்சுமி நாமலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதா? இந்த நாமதேசியை தான் நமக்கு காதில் விழாது பார்க்க. நம்ம நட்சத்திரமும் பேர் வந்தா போதும் நமக்கு. இப்போ அர்ச்சனை அவ்வளோதான். கோயிலுக்கு போய் அர்ச்சனை தட்டை கொடுத்து நம்ம பேரை சொன்னால் போதும். நம்ம பேர் அவர் சொல்லி நம்ம காதில் விழணும். நம்ம நட்சத்திரம் அவர் சொல்லி நம்ம காதில் விழணும். அவ்வளோதான். மற்றபடி அவர் என்ன பண்ணுன்னு சொல்கிறார் எதுக்கு? எல்லா குருக்களும் அப்படி கிடையாது. நம்ம எல்லாரையும் சொல்லலை. அதனால் இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க தான் அதிகம். இப்படி உள்ளவங்க குறைவு தான். ஞானவான்களாகவும் ரொம்ப சத்தையோடையும் விஷயமானாக நமக்கு நம்மளுடைய நலனை கருதி நமக்காக சரியாக செய்து கொடுக்கக்கூடிய குருக்கள்னு பார்த்தீங்கன்னா கோயில்களில் ரொம்ப அருகித்தான் இருக்கிறார்கள். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இப்போ தெரிந்திருக்கட்டும். அதனால் இப்போ என்ன சொல்லுகிறார்? அந்த நாளத்தை மேலே எழுப்புவதுன்னு அர்த்தம். பேரொழியா உள்ள பிரசம் மருவும் மலர்போல் மதித்து அங்கு அறிவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தீரன்னு அர்த்தம். உருவில்லாத சிவபெருமான இந்த தாமரை மேலே ஸ்தாபிப்பதுன்னு அர்த்தம். அதான பண்ணுறோம். அதுக்கு மேலே தான் சாமி என்ன பண்ணுறோம்? வித்யாதயம் கற்பிக்கிறோம் முதல். அதுக்கப்புறம் அக்னிமண்டலாய நம, அக்னிமண்டலாதிபதியே விஷ்ணுவே நமவா. அப்புறம் சூரிய மண்டலம் பூசிக்கிறோம், அக்னிமண்டலம் பூசிக்கிறோம். அப்புறம் என்ன மண்டலம் இருக்கு? சக்தி மண்டலம் பூசிக்கிறோம். இவங்களெல்லாம் பூசித்து விட்டு அப்புறமேலுக்கு சிவாசனம் போட்டு சிவமூர்த்தி வைத்து அப்புறம் தான் சிவாய நம அப்படின்னு சாமியை அதில் கொண்டு வரோம். அதுக்கு பிறகு வித்யாதேக நியாசம்னு இதில் இருக்குது. தேக நியாசம் பண்ண வேண்டும். அப்புறம் தண்டபங்கி நியாசம், முண்டபங்கி நியாசம், வக்ரபங்கி நியாசம், கலா தியானம். அந்த மூர்த்தி அங்கே வருகிறதா நம்ம பாதிக்க வேண்டும். அப்புறம்தான் ஆவாகனம். இவ்வளவு தூரம் சிவபூஜையில் சொல்லப்படுற விஷயத்தை தான் இங்கே சொல்லுகிறார்.
அருளை கொளுத்தி குணம் கொறி ஒன்று இல்லா இடத்தை இலைப்பாற்றி வில்லாத உள்ளம் முதலா உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ளமையில் அழித்து மேவினான். அப்போ பெருமான் வந்து என்ன பண்றாரு, என்னுடைய வில்லாத உள்ளம்னா குறைவு, எப்பொழுதுமே குறைவிலிருந்து நீங்காததாகிய வில்லா அன்புனார். வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்புதற்கு வீடு காட்டினார் அப்பர்தாமி பாசூர் தேவாரத்தில். வில்லாத அன்புன்னா குறைவில்லாத அன்பு, குறைவாகவே இருக்கக்கூடியதாக என்னுடைய வில்லத்தை என்ன பண்றாரு, உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ள மயல் அழித்து மேவினான். கள்ளம் மறப்பித்தான். கள்ளம் மறப்பித்தான்னா நம்முடைய தற்போதத்தை கெடுத்தார்னு அர்த்தம். மெய்ஞானமாக்கி மனமெல்லாம் இறப்பித்தான், என்னுடைய மனத்தை இறப்பித்தான். என் பிறவி ஈர்த்தான். என் பிறவி ஈர்த்தான்னா அவர் ஈர்த்துக்கிட்டார், நம்மளுக்கு பிறவி விடமாட்டார், பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். விரல் சொல்லுக்கு எட்டானை. விரல் சொல்லுக்குன்னா என் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அதான் விரல்னா வீரம், இந்த விரல் இல்லை. விரல் சொல்லுக்குன்னா வாக்கினால வாழக்கூடிய வாக்குக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். வாக்கு மனாதீத போசரன் அப்படின்னும் சுயான போதம். விரல் சொல்லுக்கு எட்டானை யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானைன்னார். எப்படி போடாரு பாருங்க. எட்டானைனா எட்டு ஆதவன் அர்த்தம். எட்டானைனா குணங்கள் எட்டு உடையவன் அர்த்தம். 8 குணங்கள் என்ன? தன்மயத்தன், சுய உடம்பினன், பேரருள் உடையவன், அதான் இயல்பாக பாசங்களை நீங்கி இருத்தல், சுய உடம்பினன், அப்புறம் அனாதி போதம், அறிவிக்காமலே அறிவது, முற்றுணர்வு, பேரருள் உடைமை, பெருங்கருணை உடைமை, அப்புறம் அது அழுத்த சக்தி, இப்படிலாம் வரும். இப்படி சொல்லக்கூடிய 8 வகை, 8 குணங்கள். என் குணத்துலோமே என்ன அப்பர்சாமி. நமக்கு வந்து 8 குணம் வரும் எப்போ சிவமாக ஆகும் பொழுது. ஆனால் 8 குணத்தை வைத்து கூட நம்ம என்ன பண்ண முடியாது, மத்தியகிருத்தியம் பண்ண முடியாது. மத்தியகிருத்தியம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் யார்? சிவ சமவாதி. ஆற்றா எழுத்தினன், எட்டானை ஆற்றா எழுத்தினன். ஆற்றா எழுத்தினன்னா சொல்லி முடிக்க முடியாத வழியை உடையவன் அர்த்தம். அப்போ அவருடைய பெருமைகள் என்னென்ன என்பதை காட்டுகிறார். மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார் காணக்கிடையாதான் காண்பர்க்கு காட்சியான் பாணர்க்கு இலகு பலகை இட்டான் தேனில் சிறந்த உருவான் திருமாலுக்கு எட்டான் நிறைந்த திருவுருவில் நிற்போன் கரங்குடனே சூறை சுழல் வண்டு சுழல் கொல்லி வட்டம் என்னும் மாறு கருணையினால் மாற்றினான் நீரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள் வீடு அளிக்கும் மையன் அறிவுக்கு அறிவு ஆகினான் பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவர் தம் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்பது இந்த கண்ணி. இது 100லிருந்து 105 வரைக்கும் உள்ள கண்ணிகள் நம்ம பார்க்கணும். மட்டாரும் மட்டும்னா தேன், மட்டாரும் பாடல்னா என்ன அர்த்தம்? தேன் கலந்த பாட்டுனா என்னங்க? தேன் குடிச்சிட்டு பாடுறதா, மதுரமா பாடுறதா? பாடல் இனிமையாக இருக்கிறது. அப்போ மட்டாரும் பாடலார் ஆடலார் இதெல்லாம் சாமிக்குரிய விஷயம். பாட்டு பாடுவார் சாமி. வேதம் போதி ஒரு வெண்ணூல் பூண்டு அப்படின்னு வெள்ளை எருதேரி அப்படின்னு திரு பழனம் தேவாரத்தில் சொல்லுகிறார். திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் சாமி பாட்டு பாடுறாருன்னு வரும். பாடுறாரு மறைகலந்த இசை பாடலோடாடல். சரி, ரைட், கரெக்ட். திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் அப்பர் சாமி சொல்லுறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணுங்கெல்லாம் பார்த்து கண்ணடிச்சிருக்காரு சாமி போய் ஆமாத்தூர்ல. ஆமாத்தூர் அந்த ஊருக்கு அப்பர் சாமி போகும்போது பழிதேர் திராடம் வந்திருக்கார் போடுறது சாமி வெள்ளையில். அதை பார்த்துட்டு ஒரு பாடல், வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைகவர்ந்துன்னு. நம்ம நினைச்சா டக்குன்னு வராது. ஆறாம் திருமுறை 9வது பதிகத்தில் அற்புதமான பாட்டு பாடலாம் சாமி. எப்படி வந்தார சாமி? வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து
கனல பேசி கடியதொரு விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தான் கொண்டு துதைய பூசி தோல் உடுத்து நூற்பூண்டு தோன்ற தோன்ற நலார் போகின்றார் வந்து காணி அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. அழகியரே வாருங்கள்னு கூப்பிட்றாரு அப்பர் சாமி. எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க அவர். என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? பாட்டு வந்தார். வண்ணம்னா பாட்டுன்னு அர்த்தம். வண்ணங்கள் தாம் பாடி வந்து வண்ணின்று வழி செய்து வளை கவர்ந்து. வழி செய்து என்ன பண்ணிருக்காரு? பேசுறியா இல்லையா, பண்ண பாக்குறியா இல்லையா, அப்படி வரியா இல்லையா கூப்பிட்டுருக்காரு இந்த பொண்ணு. பலியிட வரும்போது பிடிச்சி கையை பிடிச்சிக்கிறது, பலி போட வரும்பொழுது. அதான் வழி செய்து மயக்கிறது, பெண்களை மயக்கிறது. வழி சேர்ப்பினான் இல்லையா, அழகா வராருல்ல பாக்குறது. அதோட விட்டாரா? கண்ணம்பால், கண் அம்பா. இந்த பாக்குற பார்வை எப்படி இருக்கு? அம்பு போலவே குத்துதான் அந்த பெண்களை. கண் அம்புங்கிறார் அப்பர். கண்ணம்பால் எய்தி, அதான் கண்ணடிச்சிருக்காரு அர்த்தம். கண்ணால பார்த்தல் பெண்கள் தான், எல்லா வீடுகளும் தான். இல்ல நமக்கும் தான் பண்ணா பலி தேர்ப்பறானா வந்தா யாருக்கு பார்க்க கலக்குது? வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்தி கனல பேசி. பேசுறது எப்படி இருக்கான்? கனல் போல இருக்கான். எப்ப? பேசும்போது இல்ல, பேசிட்டு போனதுக்கு பிறகு. பேசும்போது கனலா இருந்தா எப்படி இன்பமா இருக்கும்? பேசும்போது இன்பமா இருக்கணும். அவரு போனதுக்கு பிறகு நினைச்சு பார்க்கும் பொழுது ஐயோ இன்னும் சத்த பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படி நினைக்கும் பொழுது நெருப்பா ஆகணும் இல்லையா? அத கடலை பேசிட்டாரு. கண்ணம்பால் எய்தி கடலை பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாங்கொண்டு துதைய பூசி, திருநீரை உடம்புக்குள்ள பூசிக்கொண்டு தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்றன எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டு போறார். இந்த குளங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அனலாறு போகின்றார். அழகியரே வந்து காணீர் ஆமாத்தூர் ஐயனாரேன்னு சொல்லுகிறார் இல்லையா? அந்த பாட்டு முழுக்க, அந்த பத்தியம் முழுக்க அவ்வளோ இன்பமா இருக்கும் படிக்க. முழுக்க முழுக்க இதே மாதிரி டீசிங் தான் இருக்கும். சாமி என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பாட்டு பாடுறதுன்னு அர்த்தம். திரு நீடூர்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. அந்த கஷேத்திரத்தில் ஒரு நடராஜாவுக்கு பேர் பாடி ஆடியநாதர்னு பேர். நிறுத்த காணர் அப்படின்னு பேர். நிறுத்த காணர், கானம் இவரே பாடுறது இவரே ஆடுறதுன்னு அர்த்தம். பாடி ஆடியநாதர். அப்ப பாடலார் ஆடலார் பண்பு அலார் அப்படின்னு அர்த்தம். நல்ல பண்புடையவர் இல்லைன்னு அர்த்தமா? உலகத்திற்கு ஏற்ற பண்பு இல்லையா கிடையாது இவர்கிட்ட. என்ன சொல்ற? வெறுப்பனவே மிக செய்துன்னார் அப்பர் சாமி. உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் வெறுக்கிற பொழுது தானே வச்சிருக்கிறாரு. உமத்தம்பூவு உமத்தெல்லாம் வச்சு நம்ம யாராவது போவோமா? அவருக்கு ரொம்ப அது இனிமையாக இருக்குது. கல்லார்ந்த பூ ஒன்றை மதமத்தம்னா உமத்தம்பூ மதமத்தம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுகிறார். அப்போ நண்பலார்னா நண்பு யாருக்கும் நண்பன் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் வினையை கூட்டுவார். சுந்தரமூர்த்தி சாமியா இருந்தாலும் சரிதான். சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், பிழையுளன பொறுத்திடுவேர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழுறார். பழியதனை பாராமே படலம் என் கண்மறை திட்டீர் புழைவிரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன புழை உடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானேனர். இங்கதான் இருக்கு பாட்டு போயிட்டு அந்த வழியா போய் கொண்டு இருந்தேன். ஒன்னாளரை கண்டார் போல உலோம் போகீர் என்றானே அப்படின்னார். ஏதோ தப்பானவனை பகைவனை பார்த்தா மாதிரி என்ன போய் சொல்லிவிட்டாருங்க. ரொம்ப விரும்புகிறாங்க, ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இருந்த சண்டை வந்து போச்சு. ஒருத்தங்க தப்புன்னொடனே அதனால பேசாம இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கண்டுக்காத மாதிரி இருந்தால் மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதப்போ? அதுதான் அவருடைய ஃபீல். இப்போ ஒன்னலரை கண்டால் போல உலகம் போகிறேன்றானே அப்படின்னு பாரு இல்லவே அப்படி சொல்லிவிட்டாரு. நல்ல சாமி தான் ஃப்ரெண்ட் இல்லையா? ஊன்றுவது ஒரு கோல் அருளி உள்ளோம் அப்படின்னாரா சாமி. ஒரு கோல் கொடுத்துருக்காரு. ஊன்றுவதோர் கோளருளி உலகம் போகிறேன்றானேனர் அதுன்னு சொல்றாரு அந்த பாட்டுக்குள்ளே. அந்த கோலை தான் கையில எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்பார், அங்கேயே கேட்டிருப்பார். அதாவது ஒரு காய் பிடிச்சிட்டு போறதாவது ஒன்று கூடனார். அப்போ எதுவாக இருந்தாலும் சாமி கிட்ட கேட்கணும். சரி கண்ணு தெரியல, ஒரு குச்சி எடுத்துட்டு தட்டிட்டு போலாமான்னா ஊன்று கோலை யார் தான் கொடுத்தாகணும்ப்பா? அவர் தான் கொடுத்தாகணும்னு கேட்குறாரு அந்த உறுதி. அப்போ நண்பனார்னா யாரையுமே என்ன பண்ணுவார்? தர்மவான்ங்கிறதுனால சுவாமி அறவடையில் வர்றதுனால யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அம்பாலாக இருந்தாலும் சரி தான் சமைச்சு அனுப்பிச்சு விட்ருவார். முருகப்பெருமாளும் சமைச்சு அனுப்பிச்சு விட்ருவார். யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பார்வை தான்.
அதனால் தப்பு செஞ்சா. ஆடலார் நமக்கு தெரியும், ஆடலார்னா ஆடுறது தான் அவருடைய வேலையை இல்லையா, ஆடும் தொழிலும் சோதி மணிமட சுந்தரமும் அப்படின்னு பொற்றி பக்கத்தில் பார்த்தோம். ஆடல் அகன் பதியாம் கூடலார், கூடலார்னா கூடலை சேர்ந்தவன். கூடல்னா கூடல்னா என்ன ஊர்? மதுரை. ஆடல் அகன் பதினா எப்பொழுதுமே அடல் பாடல் அறாத மதுரைன்னு நடத்தும். இந்த மதுரையுடைய மதுரழக பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். கடலாள பாகிலாய் கபாலி நீல் கடிம் மதில். இந்த நீல் பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கோ அவ்வளோ நீட்டா மதில் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஊர்ல. கபாலி நீல் கதில் மதில், கடிம் மதில்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அந்த மதில். அந்த அந்த மதில் அழக சாமியே வர்ணிக்கிறார். அதை பதிமலி பொரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் தன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் சேரமான் பெருமாள் நாயனர். மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம், அதில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தான் ஊரை சொல்றார். மதுரை எப்படிப்பட்டதா இருக்கா? மதிமலி புரிசை, புரிசைனா காம்பவுண்ட் வால்னு அர்த்தம். எது வரைக்கும் இருக்குது? சந்திரன் வரைக்கும் இருக்குது, நிலா வரைக்கும். மதிமலி புரிசை மாட கூடல், அந்த கூடல் ஞானசம்பந்த பெருமானார் சொல்றார். நீல் கடிம் மதில் குடலாள வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. என்ன பாடுறார்? மதுரன் நீ மணாளன் நீ மதுரையாள வாயிலாய் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள எந்த லிங்கத்துக்கும் நீங்க பூசை பண்ணணும், எல்லா லிங்கத்தையும் நீங்க பூசை பண்ண பலன் உங்களுக்கு வேணும்னா சொக்கநாதர் தரிசனம் பண்ணா போதும். சொக்கநாதர் தான் எல்லா லிங்கத்துக்கும் மூத்த லிங்கம். முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றினார் அப்பசாமி. அந்த எல்லா லிங்கத்தினுடைய வேறாக அந்த சொக்கலிங்க பெருமானார் இருக்கிறார். அதனால நம்முடைய ஆன்மார்த்த பூஜாமூர்த்தி சொக்கநாதர் தானே, நம்முடைய தர்மியா தினத்துடைய பூஜாமூர்த்தி சொக்கநாத பெருமான் தானே. அதனால அது நம்ம ரொம்ப நெருக்கம் அவருக்கு. இப்போ நம்ம சாமி அவரு இல்லையா, அவர் தான் நமக்கு ரொம்ப அடியார்க்கு எளியான் உள்ளபடியே அவர் தான். அடியவர்களுக்காக எதை வேணாலும் செய்வார். அவர் இறங்கி வந்து இன்னும் பல அற்புதங்களை எந்த காலத்திலும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த பெருமானார். குடலார் என்று சொல்லுகிறார். சுவாதசா அந்தம் அப்படின்னு அந்த சொல்லுகிறார். காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே என்று குமரகுருபர சுவாமிகள் அம்பாளை பாடுறார் மீனாட்சி பிள்ளை தமிழில். உயிர் ஆழவாளத்து உணர்வை பாய்ச்சி வளர்ப்பார்க்கு அருள் பூத்து ஒளிப்பழுத்த வளர்க்கற்புதம் கற்பகமே அப்படின்னு அம்பாள் அப்படி சொல்லுகிறார். அதில் புரியங்கிடந்த பரணாத மூலத்தலத்து முளைத்த முழுமுதலேன்னு அந்த இடத்துல அம்பாளை பாடும்பொழுது சாமியை சொல்லுகிறார். புரியங்கடந்த பரணாத மூலத்தலத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவே முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் அப்படின்னு நான் பாருக்கிறேன். முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவேன்னு பாடுறேன். அந்த பாட்டில் தான் அம்பாள் இறங்கி வந்து முத்தம் கொடுக்குறார் குமரகுரு சுவாமிக்குன்னு பார்க்குறோம். அதை மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போதே இந்த படியில் நிற்கும் பொழுதே எழுதி போட்டிருப்பாங்க. சின்னதாக கல்வெட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் அவர் குமரகுருபரர் இருந்து கொண்டு பாடினார் என்பதை அந்த எழுதி போட்டிருப்பாங்க. சைட்லேருந்து வரிசையிலேருந்து ஏறி வந்து ஒரு மேடை மாதிரி சன்னதிக்கு நேராக ஒரு மேடை மாதிரி இருக்கும். அதில் ஒரு 4 கால் மண்டபம் என்னமோ இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் குமரகுருபரர் இருந்து கொண்டு அம்பாள் உனக்கி பாடினது. அந்த மண்டபத்துடைய வாசல்லையே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இந்த பாட்டை வச்சுருப்பாங்க. இந்த முத்தப்பூர்வ பாட்டு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழில் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கூடல் சுவாமி 64 திருவிழாடலில் செய்திருக்கிறார் அடியவரை பொருட்டு. எத்தனை கருணை! குடலார் காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியான். எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான், யாரு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பான் என்று சொல்லுகிறார். அதோட விட்டாரா? பாணர்க்கு இலகு பலகை இட்டான். ஒரே ஒரு திருவிளையாடலை சொல்லுகிறார் அடியவருக்காக செய்த. 2 பாணருக்காக பழகிட்டு இருக்கார். பாணபத்திரனுக்காகவும் பழகிட்டு இருக்கிறார் சாமி. நம்முடைய இளகண்டை யாழ்ப்பாண நாயனாருக்காகவும் சாமி பழகிட்டு இருக்கிறார். விக்கு தாக்குற அப்படின்னு சொல்லுகிறார் கேட்கிறார் சாமி. அதை ஒரு மதுரைக்குள்ளே போகிறார். மதுரையில் இருந்து கொண்டு பாட்டு இதனைக்கும் அது ஒரு மதுரைக்கு செல்லும் பொழுது அங்கே பாட்டு பாடுகிறார். பாணனை உள்ள அழைத்து வந்து பலகையிடுகிறார். எனக்கு கீழே தரையினுடைய சீதம் தாக்கக்கூடாது என்பதற்காக பலகையிட்டு அமர வைத்து சாமி பாட விடுகிறார். அதே மாதிரி பாணபத்திரன் என்ற புலவன் தினமும் இரவு தோறும்
அர்த்தஜாமத்தில் சென்று சாமியை பாடுவது வழக்கம். யாழ் மீட்டி கொண்டு, யாழ் தோளில் சாத்தி கொண்டு வாசித்து கொண்டு பாடுவது சாமியுடைய விஷயத்து. நீலாம்பரியை பாடுறது. நீலாம்பரின்னா என்னது? தூங்க வைக்கிறது தானே. அது என்ன ராகம்? அது நம்ம என்ன பண்ணு, நமக்கு மேகராக குறிஞ்சி, நமக்கு மேகராக குறிஞ்சி. காந்தாரம் இவையமைத்து தூக்கம் வந்துடும். பாடினா தூக்கம் வந்துடும். ஒழுங்காக பாடினா. தயவு செஞ்சு நான் தூங்குறேன், நீ ஏன் இருக்கிறேன்னு சொன்னேன், படாத. அதான் இப்போலாம் நான் எந்த பொறிகள் அங்கே நமக்கு 7 பதிகம் இருக்கேன் மேகராக குறிஞ்சி. உயரம் திருவாசகத்தில் இதுதான் ஒன்று. நீர் சேர்வதோ மேனியர் நேரிழை, அதை அமைத்து பாடுவார் அவர் சாமியை தூங்க வைக்கிறதுக்காக. ஒரு நாள் ரொம்ப மழை, இரவுல மழை அதிகமாக பெய்யுது. மழை அதிகமாக பெய்யும் பொழுது யாருமே வரல கோயிலுக்கு. அதிகமாக மழை, வெள்ளம் வந்துட்டு உடனே சாமியை தூங்க வைக்காமல் எப்படி நம்ம தூங்குறதுன்னு ஒரு போயிருக்காரு. யாழை பாடிட்டு இருக்கா, மழை பாட்டுக்கு போயிருக்க. புறத்திரு தொண்டர் வெளில இருந்து பாடணும், மழையில் நனைஞ்சிட்டு யாழ். உடனே யாழ் என்ன ஆகிட்டு, டைட்னஸ் போயிடுச்சாமா, ஈரமான. உடனே சாமி என்ன பண்ணுற, அடியார்களை கூப்பிட்டு அவனை முன்னாடி போட்டு பலவை போட்டு உட்கார வை. அவன் வீணையை தரையில் வச்சுட்டு பாடுறான், அதனால் அது ஈரமாயிட்டுது. அதனால் தோளில் சாத்திக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு பாடுறதுக்கு பலகை போட்டுருக்காரு சாமி. அதான் பலகையிட்ட பாடலாம்னு பேர். பாணருக்கு பலகையின் தான்னு பேர். அடியவருக்காக அடியார் தன்னடியார் இடர்கண்டு வாழாயிராதவன். அதான் அம்மையார் சொல்கிறாங்க, அனுபவத்தை சொல்கிறாங்க. அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கனிக்கு என் செய்வார் அப்படின்னார். இப்போ நிற்கிறாங்க, எதுக்கு என்ன சீர் தெரியலையே, கூட்டுக்காரர் பழம் கேட்டார். ஒரு பழத்தை அடியாருக்கு வச்சு எடுக்க வரங்கிறாமல் உள்ள வச்சு இப்போ திருப்பி இல்லைன்னு சொல்ல முடியாது. போய் அம்மருங்கு நின்றையர்வார் அடுங்கனிக்கு என் செய்வார், மெய்மறந்து உற்ற இடத்து உதவும் விடையவரத்தால் அதை நினைத்த மாத்திரத்தில் கைமருங்கு வந்து இருந்தது ஓர் அருங்கனி அதிமதுர கனி ஒன்றுனர். அப்போ அதை பின்னாடி அம்மையார் அற்புதத்தில் வந்து அதை பாடும்போது நினச்சி பார்க்குறாங்க, சே நம்ம சாமிகிட்ட பழம் கொடுங்க சாமி, சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கவில்லையே. உடனே சாமி நமக்கு கொடுத்தாரே என்ன, ஏன் என்னுடைய துயரத்தை அவரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை என்ன. அதான் தன்னடியார் இடர்கண்டு வாழாயிராதவன். அந்த அனுபவத்தை பதிவு பண்ணுறாங்க அம்மையார். தனக்காக இப்படி உடனே அருள் செஞ்சார்லே சாமி, அதை பின்னாடி நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நினச்சி பார்க்கலாம் பேர், ஏன்னா அப்போ முதல்ல தெரிஞ்சது புருஷன் தான். பழத்துக்கிட்டு போய் விழ வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அவன் போனதுக்கு பிறகு நினச்சி பார்க்குறாங்க, சி நம்மளை சாமி இப்படியெல்லாம் கருணை பண்ணியிருக்காரே நமக்கு என்று. கண்ணடியார் இருக்கின்ற வாழாயிராதவன். அதுபோல் அடிவர்களுக்காக தான் செய்த இன்னும் அந்த கருணையை இங்கே காட்டுகிறார். பாணர்க்கு இலகு பலகையிட்டான், சேனில் சிறந்த உருவான். சேனில் சிறந்த உருவான்னா ரிஷபத்தில் வரவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆகாயத்தில் தோன்றக்கூடிய உருவன்னு அர்த்தம். ஆகாயமே யானாயாக வடிவம்னு அர்த்தம், சிற்பர வியோமமான திருச்சிற்றம்பலம்னு அர்த்தம். திருமாலுக்கு எட்டான் அப்படின்னா திருமாலால் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. நிறைந்த திருவுருவில் நிற்போன். நிறைந்த திருவுருவனா அருளாகிய திருவுருளில் நிற்கக்கூடியவன். கரங்குடனே, கரங்குடனே சூறை சுழல் வண்டு சுழல் கொல்லி, சுழல் கொல்லி வட்டம் என்னும் மாறு கருணையினால் மாற்றினான். இடத்துல மாறு என்பது பிறவியை குறிக்கிறது. அந்த மாறு என்கின்ற ஒற்றை சொல்லு பிறவியை குறிக்கிறது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? நாங்கள் தான் செக் பண்ணி. மாறு என்பது பிறவியை குறிக்கிறது. பிறவி என்பது சுழல். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன், ஊழி முதற் சிந்தா மணிவந்து என் பிறவித்தாழை பறித்தவன். பிறவித்தாள் ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கொண்டோம். நம்ம ஆற்று சுழலில் மாட்டிக்கிட்டோம்னா திரும்ப போய் ஆற்று சுழலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆடையை வந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. அந்த ஆற்று சுழலை கிழிச்சரிச்சிட்டு போகிற ஒரு ஆள் தான் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போ பிறவியில் மாட்டாத ஒருத்தர் தான் அந்த தாழ்பாலை பிடுங்கணும். அது குறைக்கி நம்ம பண்ணிட்டு இருப்போம், சுற்றி சுற்றி பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் பிறவி. அதுக்கு என்ன சொல்லுகிறார்? கரங்குன்னார். காற்றாடி, ஃபேன் ஓடுத சுற்றி சுற்றி வருது இல்லை, கரங்குன்னா காற்றாடி. சூறை, சூறைக்காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறது. சுழல், நீர்ச்சுழல். வண்டு, சுழல் வண்டுனா வண்டி தான் பண்ணோம், சாரி சுழல் வண்டுங்கிறது வண்டு சுற்றி சுற்றி மலை சுற்றி சுற்றி வரும். சுழல் கொல்லி வட்டம்னா கையில் ஒரு கொல்லிக்கட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா எப்படி தெரியும்? வட்டம், ஒரு வட்டமாக தெரியும். ரொம்ப வேணாம். வீட்டிலலாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா விளக்குமாறு வச்சிருக்கும் பொழுது கரண்ட் போன நேரத்தில் அதை எடுத்து விளக்கில் கொளுத்தி காமிச்சிட்டு இருப்போம். விளக்குமாத்து குச்சி எடுத்து நீங்கள் அப்படி சுற்றுனீங்கன்னா, கொளுத்தி சுற்றுனீங்கன்னா அதே தான். அது எப்படி தெரியுது உங்களுக்கு? ரொம்ப வேணாம். கம்பி மத்தாப்பு சுற்றும் போது எப்படி தெரியுது?
அது வட்டமாக தெரியுது, அதுதான் சொல்லி கொல்லி வட்டம், சொல் கொல்லி வட்டம். இப்படியாக இருக்கக்கூடிய மாறு என்னும் பிறவி கருணையினால் மாற்றினான். தன்னுடைய கருணையினாலே என்னுடைய பிறவியை மாற்றியிருக்கிறான். நிரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள் வீடளிக்கும் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான் உயர்வால் பொய்மையாய் நின்றான். அறிவுக்கு அறிவாயினான். இதோட நம்ம நிறைவு பண்ணிவிடுவோமா சொல்லணும்? ஏன்னா இப்போ கவர்னர் ஆகிடுச்சு, இதுக்கு பிறகு நாங்கள் பாதியில் நிற்கும். அடுத்த வகுப்பு நம்ம கம்ப்ளீட்டாக இருக்காது. அதை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாக்க அடுத்த வகுப்பு நமக்கு ஒரு முழுமையான வகுப்பாக அமையும். அதனால் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான். அறிவுக்கு அறிவாயினான்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி சூரியன் எப்படி உயிருக்கு உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுத்து கண்ணுக்கு அறிவிக்கிறானோ அதுபோல் சுவாமி உயிருடைய அறிவுக்கு அறிவாக இருக்கிறார். பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான். பொய்யருக்கு பொய்யன் தான். கரவாடு மண்ணெஞ்சற்கு அறியானை கரவாடும் மண்ணெஞ்சற்கு அறியானை கரவார்பால் பிறவாடும் வித்தகனை விடையேறும் பெருமானை அறவாட சடைத்தாழ அப்படி அங்கையின் நலலேந்து இரவாடும் பெருமானை எம்மனத்தை வைத்தனேன் அரப்பசாமி. கரவாடும் மண்ணெஞ்சிற்கு அறியான் கரவார்பால் விரவாடும் வித்தகன். மனதுக்குள்ள வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருந்தால் சாமி வரமாட்டார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கருணரகங்கள் வைத்தாய் பரப்புனிர் கங்கை தன்னை படசடை மேல் பாய வைத்தார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயனை யார நாராயண வரப்பசாமி. அதனால அந்த வஞ்சம் மனதுக்குள்ள இருந்ததுன்னா வஞ்சமனக்கல்வர் அவங்களுக்குள்ள சாமி வரமாட்டார். அந்த கருணை தயாமூல தத்துவம் தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்கப்பெற்று உய்ந்தவாறே அப்பசாமி. அதனால் கருணை இருக்கக்கூடியவர்களிடத்தே இறக்கமுடைய இருக்கிறது சுவாமி வருவார். தர்மசிந்தன் இருக்கக்கூடிய வருகிறார். அதனால் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான் பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவருக்கு தன் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்று அந்த பெருமானை சொல்லுகிறார். அந்த குருநாதரிடத்தே தான் இப்போ தூதா அனுப்ப போகிறார் அந்த நெஞ்சத்தை. அடுத்த பாட்டில் தான் அந்த அடையாளம் சொல்லி இவர் எங்கே இருக்கிறார், அது போகும்பொழுது எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, எங்கெங்கெல்லாம் போகணும் என்பதெல்லாம் அற்புதமாக காட்டி அந்த நெஞ்சு விடு தூது என்பது நிறைவாகுது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் நிறைவு செய்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி எல் வார்த்தை என்ற வாழி அன்பர் வாழி பெற ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வரலாம்.